evening, Vaishnika. Vaishnika, am I audible? Yeah. Okay. For 2 minutes wait பண்ணலாம். Then we shall start our class. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்காப்பா எனக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு? ஓகே. குட் ஈவினிங் ராஜலட்சுமி. குட் ஈவினிங் மேம். ஓகே, உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இருக்கா இப்போ டிஸ்கஸ் பண்றதுக்கு? ஓகே வைஷ்ணிகா, ஹியூமன் ஜியோகிராஃபி எக்கனாமிக் ஜியோகிராஃபி வந்து என்சிஆர்டிஸ்லேயே கவர் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுற டாபிக்ஸ் வந்து நம்ம 2 நாள் கிளாஸ் இருக்குல்ல, ஜியோகிராஃபி ரிவிஷன் கிளாஸ், ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் ஜான்வரியில் வரும்னு நினைக்கிறேன். அதில் வி ஷால் டிஸ்கஸ் தோஸ் டாபிக்ஸ். ஓகே. எக்கனாமிக் ஜியோகிராஃபியில் வந்து ரிசோர்ஸஸ் அதுதான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹியூமன் ஜியோகிராஃபியில் பாப்புலேஷன் ஸ்டடீஸு, அர்பன் செட்டில்மெண்ட்ஸு, ரூரல் செட்டில்மெண்ட்ஸு இதுதான் இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு ஒரு புக் இருக்கு இல்லையா, லைக் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி இதில் அது ரெண்டும் கவர் ஆயிருக்கும். ஸோ அது ரெண்டும் நம்ம வந்து ஜியோகிராஃபியில் கிளாஸஸ், என்சிஆர்டி கிளாஸஸ் எடுத்ததுனால இது அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக நம்ம இங்கே படிக்கல. அதை தாண்டி நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் அந்த கிளாஸஸும் ப்ளஸ் அந்த புக்கு பார்த்துட்டீங்களானே அது மோரலஸ் கவர் ஆயிரும். அண்ட் தட்ஸ் ஆல் ரிகார்டிங் ஹியூமன் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. அது போக நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க படிக்கிறது தான் இருக்கு. இஸ் இட் ஃபைன்? வைஷ்ணிகா, இஸ் இட் ஓகே? டெக்ஸ்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்கேன் மேம். ஓகே, அது எஸ். ஓகே ஓகே, அது வந்து இதுக்கு முன்னாடி அமைச்சேன் நினைச்சேன். ஓகே, குட் ஈவினிங் கீத் பிரியா. குட் ஈவினிங் மேம். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்கா? மேம் இல்ல மேம். ஓகே, குட் ஈவினிங் கிருத்திகா. ஓகே, உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் எதுவும் இருக்காப்பா அந்த கிளாஸ்ல பாக்குறதுக்கு? ஓகே ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் ஓஷனோகிராஃபி. இது ஒரு half an hour இது டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தென் we shall move to some other things, right? அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நேற்று கிளாஸ்லயும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் we shall see this image alone. This is continental shelf. எஸ், இது வந்து கான்டினென்டல் முடிகிற இடத்துல வந்து கான்டினென்டல் மார்ஜின்ல இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஷெல்ஃப். அண்ட் இந்த ஸ்லோப் வந்து we are calling it as continental slope. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கான்டினென்டல் ரைஸ். இந்த கான்டினென்டல் பிளேட்டும் ஓஷானிக் பிளேட்டும் வந்து ஒன்னோடு ஒன்று மோதும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓஷியானிக் பிளேட் வந்து இட் வில் பி கெட்டிங் சப்மர்ஜ்ட், ரைட்? அண்ட் இதனால நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறது ட்ரென்ச். ட்ரென்ச்சுங்கிறது வந்து இட் இஸ் வி ஷேப்டு டீப் நேரோ வேலி. அண்ட் மோஸ்ட்லி இது எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்டினென்டல் பிளேட்டும் ஓஷியானிக் பிளேட்டும் வந்து ஒன்னோட ஒன்று மோதும் போது அந்த பிளேட் மூவ்மெண்ட்ல நமக்கு இந்த ட்ரென்ச் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓஷியானிக் பிளேட்டும் டைவர்ஜ் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறத வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். இந்த ரிட்ஜஸ் வந்து இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் we are calling it as rift valleys. And next thing is that island, sea mount and guyot. What is island? What is sea mount? What is guyot?
மேம் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அது ஐலாண்ட் மேம். ஓகே. சர்ஃபேஸ்க்குள்ள இருந்தா கயாட் மேம். அட் தி ஸ்லோ உள்ள ரொம்ப உள்ள டெப்த்ல இருந்தா மவுண்டன்ஸ் மேம். ஓகே. ஸோ ஐலாண்ட் வந்து கரெக்ட் நீங்க சொன்னது. சீ மவுண்ட் கயாட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சீ மவுண்ட் வந்து இந்த மாதிரி லைக் ஷார்ப்பா இருக்கும், ஃபிளாட்டா இருக்காது அதோடைய டாப் வந்து, ரைட்? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மவுண்ட். கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா அது பேர் வந்து கயாட். இஸ் இட் கிளியர்னா? எஸ் மேம். ஓகே. இந்த மவுண்டன்னா சீ மவுண்ட் வந்து இதோட டாப் லேயர் வந்து எரோட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கயாட். ஆர்எல்ஸ் அது ஃபார்ம் ஆகும் போதே நமக்கு இந்த மாதிரி ஃபோல்டா ஃபார்ம் ஆகாம ஃபிளாட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். தட் இஸ் சீ மவுண்ட் அட் கயாட். இதே இது அந்த மவுண்டனிக் வல்கனிக் ஆக்டிவிட்டிஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ஓஷன் சர்ஃபேஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐலாண்ட். அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் இங்க இருக்கக்கூடிய ஓஷியானிக் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளைன் ரீஜன் தான் we are calling it as abyssal plains. And இது வந்து 4000 meter depthல வந்து we are having this abyssal plains and that's it. Next we have seen about ocean currents. Ocean currents na enna? Movement of ocean water. Ocean water. அப்போ வேவ்ஸும் டைட்ஸும் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் தானே? It's right, but it's quite incomplete. Can anyone complete this? Temperature difference. Temperature difference-னால ஏற்படக்கூடிய மூவ்மெண்ட். Is it clear now? Yes, ma'am. Okay. Ocean current-ங்கிறது வந்து ocean water move ஆகும் in definite direction and it will be having some definite path. And ஓஷன் வாட்டர் வந்து எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா எர்த்ல இருக்கக்கூடிய எல்லா வாட்டருமே வந்து ஒரு சர்க்குலேட்டரி மோஷன்ஸ்ல இருந்துட்டே தான் இருக்கும். எல்லா வாட்டருமே வந்து நமக்கு மூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எல்லா அந்த ஓஷன் கரண்ட்ஸ்க்குமே வந்து டெஃபினட் டைரக்ஷன்ஸ் இருக்கும், டெஃபினட் பாத் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ஓஷன் கரண்ட்ஸ்க்கும் அது எந்த ரீஜியன்ல இருக்கோ, என்ன டிரெக்ஷன்ல அது போகுதோ அதை பொறுத்து we are naming it, right? Now we are going to discuss about ஒவ்வொரு ஓஷன் கரண்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஓகே, பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஈக்வட்டோரியல் பசிபிக் கரண்ட், ரைட்? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஹியர். இதை தாண்டி எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஈக்வேட்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஈக்வட்டோரியல் கரண்ட்ஸ். இந்த இடத்துல மட்டும் தான் இப்போ பார்க்குறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அட்லாண்டிக் ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ நம்ம அங்கே இப்போ பார்க்கல. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பசிபிக் ஓஷன் கரண்ட்ஸ் மட்டும்தான், ரைட்? ஸோ பசிபிக் ஓஷனுடைய நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு யார் இருக்கா, இந்த சைடு யார் இருக்கா? ஈஸ்ட்ல யார் இருக்கா? யுஎஸ் இருக்கு. ஓகே, வெஸ்ட்லயா யுஎஸ் இருக்கு? சாரி, ஈஸ்ட்ல இருக்கு மேம். ஓகே, ஈஸ்ட்ல வந்து யுஎஸ், போத் மேல வந்து நார்த் அமெரிக்கா, கீழே சவுத் அமெரிக்கா. அண்ட் நெக்ஸ்ட் வெஸ்ட்ல வந்து ரஷ்யா. ஏஷியான்னு வச்சுக்கலாமா? எஸ் மேம். ஏசியா, அதுக்கப்புறம் கீழே வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் இங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் நம்மளுடைய பசிபிக் ஓஷன். இது இந்த டயக்னல்ல தான் நம்ம வந்து பார்க்கணும், ரைட்? வேர்ல்டு மேப்ல வந்து நமக்கு ஜென்ரலா அப்படி இருக்காது, அது வேற டைமென்ஷன்ல இருக்கும். பட் வைல் ஸ்டடிங் திஸ் பசிபிக் கரண்ட் யூ நீட் டு சி லைக் திஸ். நவ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈக்வேட்டர்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு, ரைட்? பிகாஸ் நமக்கு ட்ரேட் விண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது? Can you see this? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஈக்வேட்டர் பார்த்து இந்த மாதிரி இந்த விண்ட் மூவ் ஆகுறதுனாலையும் இங்கேயுமே வந்து டுவர்ட்ஸ் வந்து வெஸ்ட் சைட் பார்த்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும், ரைட்? இஸ் இட் கிளியர்? ஓகே, லெட்ஸ் see this again. ப்ரெஷர் பெல்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இது வந்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். இங்க என்ன ஆகும்? லோ ப்ரெஷர் பெல்ட்ல ஏர் வந்து மூவ் ஆகுமா இல்ல அங்க வந்து சிங்க் ஆகுமா? ரைஸ் ஆகி மூவ் ஆகும். ஓகே, ரைஸ் ஆகி மூவ் ஆகும். ஓகே, லெட்ஸ் see this now.
ப்ரெஷர் பெல்ட் ஞாபகம் இருக்கா? இல்ல ஒரு வாட்டி அதையும் பார்த்துட்டு விஷல் சீரியஸா? அது ஞாபகம் இருக்கு. ஓகே. இப்போ லோ பிரஷர் பெல்ட் எங்கெல்லாம் இருக்கோ, அங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் வந்து ரைஸ் ஆகும். ரைட். ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல இது ரைஸ் ஆகுறதுக்கான ரீசன் வந்து நமக்கு இந்த இடத்துல சன் இருக்கும். ஸோ இங்க வந்து ஹீட் டிஃபரன்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோ பிரஷர் ரீஜியன்ல வார்ம் ஆகுற ஏர் வந்து ரைஸ் ஆகும். அண்ட் ரைஸ் ஆகி நெக்ஸ்ட் இட் வில் பி கன்வர்ஜிங் லைக் திஸ். ரைட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கன்வெக்ஷன் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். கன்வெக்ஷன் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி ரைஸ் ஆகுறது வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி சிங்கிங். ரைட். இந்த ஹை பிரஷர் ரீஜியன்ல இது சிங்க் ஆகும்போது திருப்பி இது சிங்க் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏர் எல்லாமே டைவர்ஜ் ஆகும். அப்படி டைவர்ஜ் ஆகுறது இது ஹை பிரஷர் ரீஜியனா, இது லோ பிரஷர் ரீஜியன். எப்பவுமே விண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி மூவிங் ஃப்ரம் ஹை டு லோ. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய வாட்டருமே வந்து இட் வில் பி மூவிங் தானே. ஸோ அந்த ஓஷன் கரண்ட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைட். அண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால இதுதான் வந்து ஈக்வட்டோரியல் கரண்ட். ரைட். ஸோ இது வந்து நார்த் சைட்ல இருக்கிறதுனால இது நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் திஸ் இஸ் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட். அண்ட் இங்க இருந்து இது வாட்டர் எல்லாம் அப்படி மூவ் ஆகி வரதுனால நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். சரியா? அப்படி ரைஸ் ஆகுறது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, கவுண்டர் கரண்டா இட் வில் பி ஃப்ளோயிங் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன். ஸோ ஜென்ரலி இட் வில் பி ஃப்ளோயிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் தான். இப்போ இப்படி நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் நமக்கு ஒரே சைடா வந்து இட் வில் பி வீசுறது. அது வந்து தண்ணியெல்லாம் அங்க கொண்டு வந்து சேர்க்கறதுனால நமக்கு இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்டர்ன் சைட்ல நமக்கு வாட்டர் வந்து பைலப் ஆயிருக்கும். அதோட நார்மல் லெவலை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ரைட். ஸோ அதனால இந்த கரண்ட் திருப்பி இந்த சைட் போறதுனால நமக்கு ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட் வில் பி கிரியேட்டிங். ரைட். அண்ட் அந்த கவுண்டர் கரண்ட் வந்து திருப்பியும் போய் என்ன ஆகும் அப்படின்னா, இதோட இங்கேயும் கன்வெர்ட் ஆகும், இது இங்கேயும் கன்வெர்ட் ஆகும். இஸ் இட் கிளியர்? ஈக்வட்டோரியல் கரண்ட். Should I repeat it again? No. Okay. Let's see this. See, this is equator, right? So, ஈக்வேட்டரை பார்த்து நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இருக்கும், இங்கே சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ்க்கு எப்படி இந்த நேம் வந்திருக்கும் அப்படின்னா, அது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுதோ அங்க இருந்து அந்த ட்ரேட் விண்ட்ஸோட நேம் இருக்கும். திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் நார்த் ஈஸ்ட். இது வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து ஆரிஜினேட் ஆகுறதுனால இட் இஸ் நேம்ட் அஸ் சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கரண்ட்டுமே அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து வார்ம் டெம்பரேச்சர். ஸோ மேல வந்து நமக்கு வார்ம் கரண்ட்ஸ் தான் இருக்கும். ரைட். இப்போ இந்த வார்ம் கரண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதை நோக்கி இந்த கரண்ட்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈக்வேட்டோரியல் ரீஜியன்ல ஐ மீன் நார்த் ஈக்வேட்டோரியல்லையும் சவுத் ஈக்வேட்டோரியலையும் இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரேட் விண்ட்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. இப்போ நமக்கு இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது டுவர்ட்ஸ் தி வெஸ்ட் சைடு எல்லா வாட்டருமே மூவ் ஆகுறதுனால நமக்கு இந்த சைடு என்ன ஆகுது அப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட். ரைட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு ஒரு கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட். இப்போ புரியுதா இது? எஸ் மேம். ஓகே. இதே மாதிரி தான் அட்லாண்டிக் ரீஜன்லயும் நடக்கும். ரைட். ஸோ இதே நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் இது இங்க ஹிட் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரைஸ் ஆயிரும். லைக் வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிடும் இந்த லேண்ட் ஏரியால. இந்த இடத்துல நமக்கு வந்து ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட் வந்து டெவலப் ஆகும். ரைட். ஸோ எப்பவுமே வந்து நார்த் ஈக்வட்டோரியல் கரண்டா இருந்தாலும் சரி, சவுத் ஈக்வட்டோரியல் கரண்டா இருந்தாலும் சரி, இட் வில் பி டிராவலிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு ஒன்லி. அது பசிபிக் ஓஷனாவும் இருக்கட்டும், அட்லாண்டிக் ஓஷனாவும் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்ட் சைட்ல போறதுனால நமக்கு அந்த சைட்ல பைலப் ஆகுறதுனால நமக்கு ஒரு கவுண்டர் கரண்ட் வந்து டெவலப் ஆகும். அதுதான் நம்ம வந்து ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னு சொல்லி படிக்கிறோம். இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். ஈக்வட்டர் ஃபுல்லாவேமோ இந்த பசிபிக் ஓஷன், இது அட்லாண்டிக் ஓஷன், இந்த ஒருக்கா ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட். Equatorial current, இப்போ north equatorial current and south equatorial current, it will be traveling towards west because of the influence of what? Trade winds. ஓகே. இப்போ இதெல்லாம் பைலப் ஆகி இருந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, வெஸ்ட் சைட்ல நமக்கு வந்து அதோடைய சீ லெவல் வந்து ரைஸ் ஆகுறதுனால ஒரு கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுதான் நம்ம வந்து ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட்னு படிக்கிறது. இப்போ இந்த ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட் வந்து இட் வில் பி டிராவலிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு. அதே தான் இங்கேயும். Is it clear now? Equatorial current full புரிஞ்சது இல்ல? எஸ் மேம். ஓகே. இப்போ இதுல ரெட் லைன் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து நமக்கு வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ், ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கோல்டு கரண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இங்க வந்துடலாம். பசிபிக் ஓஷன்ல நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்ல இருக்கும். இப்போ இந்த கரண்ட் இப்படி போய் இந்த வாட்டர் தான் எல்லாமே இப்படி போறது, சிலது வந்து இங்க பைலப் ஆகி நமக்கு திருப்பி ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்டா டெவலப் ஆகும்.
சில வாட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் ரீஜியன், ரைட்? ஸோ அப்படி போகும்போது அந்த ரீஜியன்ல கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் நேம்ட் அஸ் குரோஷியோ கரண்ட். இந்த இடத்துல ஜப்பான் இருக்கு, ஸோ இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது நமக்கு குரோஷியோ கரண்டா போகும். அண்ட் இது இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போல் ரீஜியன்ல இருந்து கோல்டு கரண்ட்ஸ் டிராவல் பண்ணிட்டு வரும் இல்லையா, அந்த கரண்ட் வந்து அடியில வந்துட்டு இருக்கும். லைக் வார்ம் கரண்ட்னா இட் வில் பி இந்த அப்பர் ரீஜியன், கோல்டு கரண்ட்ங்கிறது வந்து அது வந்து அதுக்கு கீழே இருக்கும். வை? மோர் டென்சர் மேம். whenever வார்ம், எங்க வார்ம் யாரா இருக்கட்டும், வார்ம் வாட்டரா இருந்தாலும் சரி, வார்மா இருந்துச்சுன்னா இட் வில் பி ரைசிங் அப். கோல்டா இருந்தது அப்படின்னா இட் வில் பி வாட், இட் வில் பி சிங்கிங், ரைட்? ஸோ அந்த டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அது வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த குரோஷியோ கரண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து திருப்பி இங்க போய் இட் வில் பி கோயிங் லைக் திஸ் நார்த் பசிபிக். அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த கோல்டு அப்வெல்லிங் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்டு ரீஜியன்ல இருக்கக்கூடிய கரண்ட், கோல்டு கரண்ட் வந்து இட் வில் பி அப்வெல்ட் அண்ட் இந்த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸோட அது மிங்கிள் ஆகி அதோடைய டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி லாசிங் அப் அண்ட் அகைன் இட் வில் பி டிராவலிங் அஸ் லைக் வார்ம் கரண்ட் இட் வில் பி கன்வெர்ட்டிங். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து இங்க போக போய் இங்க என்ன ஆகும் அப்படின்னா லைக் சன்னோட பிரசன்ஸ் அவ்வளவா இருக்காது. ஈக்வட்டோரியல் கரண்ட் வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறதுனாலையும் கோல்டு கரண்டோட அது வந்து மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் till now we have discussed this north equatorial and இது வந்து குரோஷியோ கரண்டா போகுது. then north pacific it will be moving and இந்த north pacific current வந்து it will be bifurcated into Alaska current and next California current. திருப்பி இந்த கலிபோர்னியா கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நார்த் ஈக்வட்டோரியல் கரண்டோட சேர்ந்துரும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனா நடந்துகிட்டே இருக்கும். இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு நார்த் பசிபிக் சைக்கிள் ஆர் சர்க்கிள்? North equatorial current, then it is bifurcated. It is going as Kuroshio current between this the Asian region பக்கத்துல வரும்போது அண்ட் இதே டைம்ல நமக்கு மேல இருந்து வரக்கூடிய கோல்ட் ஓஷன் கரண்ட் வந்து கம்சட்கா கரண்ட், ரைட்? இது வந்து ரெண்டா போகும் அண்ட் இட் வில் பி ஜாயினிங் திஸ் நார்த் பசிபிக் கரண்ட் அண்ட் இங்க அலாஸ்கா கரண்ட் இருக்கும். இந்த நார்த் பசிபிக்மே வந்து இட் வில் பி மர்ஜிங் வித் திஸ் அலாஸ்கன் கரண்ட் அண்ட் கலிபோர்னியா கரண்ட். திருப்பி இந்த கலிபோர்னியா கரண்ட் வந்து இட் வில் பி ஜாயினிங் திஸ் நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட். இந்த சைக்கிள் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். புரியுதா இது? Yes ma'am. Okay, next thing is that now let's discuss about இது சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் வந்து பார்க்கலாம். இந்த சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் நமக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கிறதுனால இது இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல அப்வெல்லிங் இருக்கும், ஐ மீன் சீ லெவல் ரைஸ் ஆகும். ஸோ திருப்பி இது வந்து கவுண்டர் கரண்டா வந்து இட் வில் பி கம்மிங் அண்ட் திருப்பியும் இட் வில் பி கோயிங் சவுத் ஈக்வட்டோரியல் அண்ட் நார்த் ஈக்வட்டோரியல். ஸோ இந்த சைக்கிள் நடந்துட்டே இருக்கும் பிகாஸ் சன் நமக்கு இங்க இருந்துட்டே இருக்கிறதுனால. அண்ட் தென் இந்த சவுத் ஈக்வட்டோரியல் இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்வேட்டர்ல மட்டும் டிராவல் பண்ணாம இட் வில் பி கோயிங் லைக் திஸ் ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்டாவும் இது வந்து வரும் அண்ட் இட் வில் பி கோயிங் இன் திஸ் வே. ஒரு வார்ம் கரண்டா இங்கே மூவ் ஆகும் அண்ட் தென் இதனால தான் நமக்கு இங்க வந்து மான்சூன் டிஃபரன்சஸ் வந்து ஏற்படும் வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்னால. தென் ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் இட் வில் பி மூவிங் லைக் திஸ் அண்ட் இங்கேயும் வந்து இட் வில் பி கோயிங் இன் பெரு கரண்ட். பெரு கரண்ட் வந்து இட் இஸ் கோல்டு, ரைட்? இது பக்கத்துல தான் நமக்கு என்ன டெசர்ட் இருக்கு, அட்டகாமா டெசர்ட். ஸோ கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு டெசர்ட் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் திருப்பி இந்த கரண்ட் வந்து வில் பி ஜாயினிங் இன் தி சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் அண்ட் திருப்பி இது வந்து ஈக்வட்டோரியல் கரண்டா வந்துட்டு இருக்கும். ஸோ இது இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சர்க்கிள். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we are going to discuss about நார்த் அட்லாண்டிக் கரண்ட். ஐ மீன் நார்த் அட்லாண்டிக் ரீஜன்ல ஏற்படக்கூடியது. இங்கேயும் நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட் இருக்கும் அண்ட் இட் வில் பி கோயிங் லைக் திஸ். திஸ் இஸ் கல்ஃப் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் நார்த் அட்லாண்டிக் கரண்ட் அண்ட் நார்வேஜியன் கரண்ட். மேல இருந்து நமக்கு கிரீன்லாந்து கரண்ட் வந்து வரும் அண்ட் திஸ் இஸ் லாப்ரடார் கரண்ட். இட் வில் பி கோயிங் லைக் திஸ். கோல்டு கரண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நமக்கு டெசர்ட் இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த நார்த் அட்லாண்டிக் வந்து இட் வில் பி பைஃபர்கேட்டட். ஒன்று வந்து நார்வேஜியன் கரண்டாகவும் இன்னொன்று வந்து கேண்டரி கரண்டாகவும் இருக்கும் அண்ட் தட்ஸ் இட். இதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் வந்து இங்கேயும் நடந்துட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நமக்கு சவுத் ஈக்வட்டோரியல் கரண்ட் இங்கேயுமே வந்து இங்க பைலப் ஆகி நமக்கு கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க நமக்கு இருக்கிறது வந்து பெனிகுலா கரண்ட், இட் இஸ் அ கோல்டு கரண்ட். நெக்ஸ்ட் இஸ் பிரசில், அதுக்கப்புறம் இங்க ஃபால்க்லாந்து கரண்ட், தென் அண்டார்டிக் சர்க்கம்போலார். இது வந்து லைக் இட் வில் பி ரொட்டேட்டிங் திஸ் போலார். அந்த ரீஜன் சுத்தியுமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா வாட்டர் வந்து வில் பி மூவிங். தட்ஸ் ஆல் ரிகார்டிங் லைக் ஓஷன் கரண்ட்ஸ். புரியுதுல்ல ஓஷன் கரண்ட்ஸ்? சார் ஓகே. ஸோ ஜென்ரலி வந்து உங்க புக்ல இதே இமேஜ் தான் இருக்கும் என்சிஆர்டிஸ்ல. அண்ட் இனிஷியலா அது படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். யூ மைட் ரிமெம்பர் லைக் இப்போதைக்கு லாப்ரடார் கரண்ட் வந்து கோல்டு கரண்ட், பெரு வந்து ஒரு கோல்டு கரண்ட், ஃபாக்லாந்து ஒரு கோல்டு கரண்ட் அண்ட் பெனிகுலா இது மட்டும் கோல்டு கரண்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லேட்டர் ஆன் கொஞ்ச நாள் போக போக நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா படிச்சுட்டே இருக்கும்போது
இட் வில் பி ஃபெமிலியர் டு யூ, ரைட்? கான்செப்ட் வந்து இதுதான். வார்ம் இருக்கும், கோல்டு கரண்ட் இருக்கும், இட் வில் பி மூவிங். அண்ட் இந்த கோல்டும் வார்மும் எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் பிளென்டி ஃபிஷஸ் ஆஃப் வில் பி தேர் பிகாஸ் ஆஃப் அங்கே ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால. அது வந்து இட் இஸ் மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அவ்வளோதான் நமக்கு ஓஷன் கரண்ட்ஸ் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன்ஸ். ஓகே, எப்படி வந்து ஓஷன் ஹீட் ஆகுது, என்னென்ன சோர்ஸ்னால ஹீட் ஆகலாம்? Ocean in the sense ocean surface. Sunlight. Okay, sun is the major reason. Second one. இது வந்து negligible தான், பட் அதுவுமே one of the source தான். Okay, can you tell something about Earth oda interior? என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்கு? Crust, mantle, core. Crust, mantle, core. Okay. இதுல எதெல்லாம் லிக்விட் ரீஜியன், எங்கெல்லாம் லிக்விட் இருக்கு? அவுட்டர் கோர் வந்து லிக்விட். அவுட்டர் கோர் வந்து லிக்விட். தென் do you remember this word asthenosphere? It went on. ஞாபகம் இருக்கா அப்படி ஒண்ணு படிச்சது? Okay, what is asthenosphere? கிரஸ்ட்க்கும் மேண்டலுக்கும் இன்டர்மீடியட்டான லேயர். ஓகே, இங்க என்ன இருக்கும்? டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து அங்கதான் மூவ் ஆகும். ஓகே, இது வந்து கொஞ்சம் செமி லிக்விட் கண்டிஷன்ல இருக்கும். அண்ட் கிரஸ்டுக்கு கீழே ஒரு செமி லிக்விட் லேயர் இருக்கும். அண்ட் give me a minute. ஓகே, இந்த லிக்விட் ஸ்ட்ரக்சருக்கு மேல தான் வந்து நமக்கு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது, ரைட்? அண்ட் தட் இஸ் மேக்மா, ராக் உடைய சாலிட் கண்டிஷன்ஸ். அண்ட் ஓகே, இப்போ எர்த் சர்ஃபேஸ் வந்து அது ஹீட் ஆகுறது, சாரி, ஓஷன் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சன்னு. செகண்ட் ஒன் வந்து நமக்கு இந்த மாதிரி லிக்விட் இருக்கிறதுனால அங்கே என்ன ஒரு 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 ப்ராசஸ் ஒரு ஃபார்மேஷன் வந்து இருக்கும். I have seen this. கன்வெக்ஷன் பார்த்தோமா, கன்வெக்ஷன் செல் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த கிரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த மேக்மால இருந்து மேல ரைஸ் ஆகும்போது லைக் வார்மா இருக்கும், ஸோ அது ரைஸ் ஆகும். தென் அது வந்து இட் வில் பி கோயிங் லைக் திஸ் அண்ட் அகைன் இட் காட் solidified. திருப்பி அது வந்து கீழே வரும் டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம், இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி மேக்மா ஆகும். இந்த மாதிரி கண்டிஷன் கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த்ல வந்து there is some heat. ஸோ எங்கெல்லாம் இந்த லிக்விட் இருக்கோ அங்கே அது ஹீட்டும் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இட் வில் பி லைக் அந்த இடத்துல அந்த கன்வெக்ஷன் செல் வந்து இருக்கும். அண்ட் எர்த்தோட இன்டீரியர் போக போக டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி இருக்கும்? ஹைட் டெப்த் கீழே போக போக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த ஹீட்டுமே வந்து இட் வில் பி சப்ஸ்டான்டியேட்டிங் த ஹீட் ஆஃப் த சர்ஃபேஸ், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருந்தால் கூட, பட் சாரி, ரொம்ப நெக்லிஜிபிள் கண்டிஷன்ஸாக இருந்தால் கூட நமக்கு இதனாலேயும் நமக்கு ஓஷன் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகுது, ரைட்? ஸோ ஜென்ரலாக எர்த் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி தி சன் ஒன்லி, ரைட்? சன் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் எர்த் அண்ட் த ஓஷன் இஸ் ஆல்சோ ஹீட்டட் பை இன்னர் ஹீட் ஆஃப் தி ஓஷன் இட் செல்ஃப், ரைட்? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்தது, லைக் எர்த்தோடைய இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஹீட், ரைட்? அண்ட் இப்போ வந்து சி சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஷானிக் கிரஸ்டோட திக்னஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் 5 to 30 kilometer ஆஃப் திக்னஸ். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகுது. பட் சன்னோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நெக்லிஜிபிளான அளவு தான், ரைட்?
அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓஷன் வாட்டர் வந்து என்னென்ன வழியெல்லாம் ஹீட் ஆகுது அப்படின்னா 3 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இஸ் தட் சன்னோட ரேடியேஷன் இது அப்சர்வ் பண்றதுனால. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்தது. எர்த்துடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெப்த் போக போக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓஷனோட வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஹீட்டட் ஃபாஸ்டர், ரைட்? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ வந்து ஓஷன் இருக்கு அப்படின்னா இது சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு விண்டு டைடல் கரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. இதனாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகும். ஸோ there are 3 processes. First one is that sun's radiation, second one is that convectional current, and the third one வந்து friction. And next is that என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால நமக்கு இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓஷன்ஸ் உடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஷியேஷன் என்னெல்லாம் இருக்கலாம்? ஈக்குட்டோரியல் ரீஜன் அந்த மாதிரி அந்த லாட்டிடியூட்ஸ் வேரி ஆகுது. ஓகே, லாட்டிடியூட்னு வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட்னல் டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் ஒன் land and sea contrast. Okay, relief. land, sea. இது ரெண்டுல யாரு ஃபர்ஸ்ட் ஹீட் ஆவாங்க? லேண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆவாங்க. அண்ட் சி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் நமக்கு வந்து ஹீட் ஆவாங்க. அதே மாதிரி கூல் டவுன் ஆகுறதும் ஃபர்ஸ்ட் லேண்ட் கூல் டவுன் ஆயிரும், சி வந்து கொஞ்சம் லேட், இட் வில் பி டேக்கிங் டைம் டு கெட் கூல் டவுன். அண்ட் இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது ஜாஸ்தியா இருக்கு? லைக் லேண்டும் இருக்கு, நமக்கு ஓஷன்ஸும் இருக்கு, ரைட்? இதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு இந்த லேண்ட் இருக்கா? ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி ஓஷன்ஸ் தான் வந்து நமக்கு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஜாஸ்தி. ஸோ இந்த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹையா வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். ரிலேட்டிவ்லி இங்க இருக்கக்கூடியது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே இது இன்னொன்னு இருக்கு, லேண்ட் லாக்டு சி இருக்கும் இல்லையா, லைக் சுத்தி லேண்டு நடுவுல மட்டும் ஒரு சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சி வந்து எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் வச்சு கேட்கிறேன். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு வந்து சுத்தி லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு, அதோட சேர்த்து நமக்கு ஓஷானிக் சர்ஃபேஸும் இருக்கு. இப்போ அந்த இப்போ ஒரே லாட்டிடியூட்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டருக்கும் இங்க இருக்க ஓஷன் வாட்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஓஷன் வாட்டர்ல ஹீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. இதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஃபுல்லுமே வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸுமே இல்ல, அங்க ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு, ரிலேட்டிவ்லி நமக்கு கம்மியா இருக்கு. இதே தான் வந்து லேண்ட் லாக் ரீஜன்லயும் லேண்ட் லாக் சீலையுமே இதே கதை தான். இப்ப சுத்தி வந்து லேண்ட் இருக்கு, இங்க மட்டும் சி இருக்கு அப்படின்னா இந்த சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். இதே இது நமக்கு ஒரு ஓப்பன் ஓஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் லேண்ட் லாக் சீல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் கம்பேர் பண்ணும்போது லேண்ட் லாக் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, let's see this. First is latitude, right? So வந்து டெம்பரேச்சர்ங்கிறது வந்து ஓஷன் வாட்டரோட டெம்பரேச்சர் நம்ம வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து போலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ரைட்? அண்ட் இதே இது ஏன் அது அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா லைக் இங்க வந்து டைரக்ட் ரேஸ் இருக்கும், இங்க வந்து ஸ்லாண்டிங் ரேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஓஷன் வாட்டரோடைய டெம்பரேச்சர் வந்து வில் பி வேரியிங். இதே இது ஓகே. நெக்ஸ்ட் இஸ் unequal distribution of land and water. And the oceans in the northern hemisphere receive more heat, right? எதனால அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நிறைய ஓஷன் வாட்டர்ஸ் வந்து இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் திஸ் லேண்ட் ஏரியா. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டோடைய அந்த கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நமக்கு அந்த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்படுது. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓஷன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணும் கம்பேரிட்டிவ்லி வித் ரெஸ்பெக்ட் டு சதர்ன் ஹெமிஸ்பியர். இஸ் இட் கிளியர் திஸ் பாயிண்ட்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இதே இது என்க்ளோஸ்டு சீஸ் இருக்கு அப்படின்னா அது ஈவன் தோ லோ லாட்டிடியூட்ஸ்ல இருந்தா கூட அந்த சீயோட டெம்பரேச்சருமே வந்து நமக்கு ஜாஸ்தியானதா இருக்கும். பிகாஸ் அதை சுத்தி நமக்கு லேண்ட் இருக்கிறதுனால ஓப்பன் சீஸ் விட நமக்கு இந்த என்க்ளோஸ்ட் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய சி இருக்கும் இல்லையா, லேண்ட் லாக்டு சி, அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரிவைலிங் விண்ட். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ சில இடத்துல வந்து வார்ம் வாட்டர் இருக்கு, சில இடத்துல வந்து கோல்டு வாட்டர் இருக்கு அப்படின்னா இது இங்க போய் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த ப்ரிவைலிங் விண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் தி சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் இருக்கு,
அண்ட் இங்க வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்க போய் தான் இங்க இருக்கக்கூடியதெல்லாம் எவாப்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கு, ரைட்? அண்ட் இங்க வந்து ரிலேட்டிவ்லி லோ டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இங்க இருக்கக்கூடிய கோல்டு ஏர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் வேர் சைக்ளோன் ஞாபகம் இருக்குல்ல? Yes, ma'am. ஓகே, வாட் ஐ வாஸ் டெல்லிங் அப்படின்னா இங்க வந்து லெட்ஸ் கன்சிடர் திஸ் அரௌண்ட் ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன், லைக் 10 டிகிரி நார்த்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரீஜியன் இது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு சைக்ளோன் வந்து இங்க ஃபார்ம் ஆக போகுது. இங்க ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியன் இருக்கு. லோ ப்ரெஷர் ரீஜியன் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கணும்? மோர் தென் 27 degrees. 26. 26 or 27 டிகிரி செல்சியஸ் வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் ரிலேட்டிவ்லி ஹையா இருக்கு, ரைட்? ஹை டெம்பரேச்சர். அண்ட் இங்க ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால நமக்கு இங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் எல்லாமே ஹீட் ஆகி இட் வில் பி மூவிங் அப் ஆர் ரைசிங் அப். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காண்டி பக்கத்துல இருந்து ஏர் வந்து வரும் இல்லையா? அது எங்க இருந்து டிராவல் பண்ணி வரும்? High pressure இருக்கு ஏரியால. அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது? லோவா இருக்கும். அங்க வந்து கோல்டா இருக்கும் ஆர் லோவா இருக்கும், ரைட்? அண்ட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹை ப்ரெஷர் ரீஜன் இருந்து வரக்கூடிய ஏர் வந்து it will be coming here and filling this, right? So இது மூவிங் ஏர் தான் என்னது? மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் தானே விண்ட். எஸ். ஸோ இப்போ இந்த விண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விண்டு அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி கேரிங் டுவர்ட்ஸ் திஸ் வாட்டர். ஸோ இந்த இது மேல மூவ் ஆகும் போதும் இந்த விண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கேச்சிங் அப் த டெம்பரேச்சர், ரைட்? ஸோ இந்த கோல்டு ஏர் மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் சேஞ்சிங் இட்ஸ் டெம்பரேச்சர். அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இந்த ஏர் மாஸும் வந்து அதோடைய டெம்பரேச்சர் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா? இது வந்து கோல்டு வாட்டரால ரீப்ளேஸ் பண்ணப்படுது பை தி ஓஷன் வாட்டர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இட் இஸ் லார்ஜ்லி இம்பாக்டட் பை திஸ் விண்ட் டிரெக்ஷன், ரைட்? அண்ட் விண்ட் வந்து இட் இஸ் ப்ளோயிங் ஃப்ரம் லேண்ட் டுவர்ட்ஸ் தி லைக் யூ நோ திஸ், ரைட்? ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர். What is land breeze? What is sea breeze? Can anyone say? மேம் டே டைம்ல லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிரும் மேம். ஸோ அந்த டைம்ல Okay. வந்து சீ மேல இருக்க ப்ரீஸ் வந்து லேண்ட் மேல வரும் மேம். ஸோ டே டைம்ல இருக்கிறது சீ ப்ரீஸ் மேம். அதே Okay. நைட் வந்து லேண்ட் சீக்கிரமா கூல் டவுன் ஆயிரும் மேம். சீ வந்து ஹீட்டா இருக்கும். So, இங்க Okay. லேண்டோட ப்ரீஸ் வந்து ஹீட் போகும். ஸோ நைட் டைம்ல வருது லேண்ட் ப்ரீஸ். ஓகே, இதே மாதிரி தான் நமக்கு எப்படி ஏர்ல வந்து நமக்கு டெம்பரேச்சரோட டிஃபரன்ஸ் இருக்கிறதையும் அதை இம்பாக்ட் பண்ணுதோ இந்த விண்ட்ஸ், அதே மாதிரி தான் நமக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரும், ரைட்? ஸோ விண்ட் இஸ் an important factor in distribution of temperature of the ocean water, right? And next is that what is onshore wind, what is offshore wind? ஆஃப்ஷோருங்கிறது வந்து லேண்ட் டு சி, ஆன்ஷோருங்கிறது வந்து சி டு லேண்ட். ஓகே, let's see this. இப்போ ஆன்ஷோர் விண்ட் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா வார்ம் வாட்டர்லாம் கொண்டு வந்து இந்த கோஸ்ட் பக்கத்துல இட் வில் பி கிவிங் இட். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. இதுக்கு இன்வர்ஷனா நடக்கிறதா வந்து நமக்கு வந்து ஆஃப்ஷோர் விண்ட்ஸ், ரைட்? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இந்த வார்ம் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து கோஸ்ட்ல இருந்து இட் வில் பி மூவிங் அப், ரைட்? அதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இட் வில் பி அப்வெல்லிங். இதனால நமக்கு அங்கே வந்து ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் வந்து உருவாகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அங்கே இருக்கக்கூடிய விண்ட்ஸ் வந்து இட் வில் பி ரீப்ளேசிங் திஸ் வார்ம் வாட்டர் பை திஸ் கோல்ட் வாட்டர். இஸ் இட் கிளியர்? ப்ரிவைலிங் விண்ட். புரியுது இல்ல? Okay. Yes, ma'am. Next one is that ocean currents.
ocean currents இப்ப தான் பார்த்திருக்கோம். And warm currents will be moving from this equator towards poles, and the cold currents will be moving from poles to equator, right? So this is how it will be. And next thing is that okay, what is ocean salinity? What is salinity? level of salt. Salt content in okay, salt content in ocean or sea water or water, right? So இதோட salinity பொறுத்து அங்க இருக்கக்கூடிய ஓஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இட் வில் பி வேரியிங். அண்ட் ஜென்ரலா salinity-ங்கிறது என்ன அப்படின்னா சி வாட்டர்ல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட், எவ்வளவு தூரம் சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கோ அதுதான் நம்ம salinity-ங்கிறது பாக்குறோம். And generally it will be calculated calculated as amount of salt dissolved in 1 kg of sea water, right? இப்போ வந்து ஒரு 1000 grams, that is 1 kg of sea water எடுத்துட்டு அதுல எவ்வளவு சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கோ அதுதான் வந்து it is the salinity. And generally it will be expressed in ppt or yes, which means parts per thousand, right? salinity-ங்கிறது வந்து parts per thousand தான் வந்து it will be expressed. And upper limit எவ்வளோ அப்படின்னா like it is 24.7 ppt that has been considered as upper limit for this brackish water, right? So இது தாண்டி போச்சு அப்படின்னா like it will be considered as this completely sea water. Let's see this. Okay, ஜென்ரலி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சால்ட்டோட கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது டிசால்வ்டு சால்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா NaCl, that is sodium chloride, magnesium chloride and magnesium sulfide, calcium sulfate and potassium sulfate. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட் எது? என்ன நேம் அதுக்கு? sodium sodium chloride, that is NaCl. And next thing is that factors affecting salinity. Okay, what is evaporation and what is precipitation? evaporation vaporization. Okay, vaporization. Ma'am, liquid molecule gaseous molecules are transfer ஆகுது. That is evaporation. Yes ma'am. Okay, what is precipitation? கண்டென்ஸ் ஆகுறது gaseous molecules வந்து liquids. அப்போ what is condensation? ஸோ வந்து எவாபரேஷனுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிறது கண்டென்சேஷன், கண்டென்சேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து precipitation நடக்கும். வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகுறது எவாபரேஷன், அந்த வேப்பர் ஆகுறது திருப்பி அது வந்து சம் அதர் ஃபார்ம்ல ஆகுறது தான் வந்து தட் இஸ் கண்டென்சேஷன். ஒன்று கிளவுடா ஃபார்ம் ஆகலாம், இல்லை அப்படின்னா precipitation அது வந்து ஃபார்ம் ஆகலாம், ரைட்? ஜென்ரலி கூல் டவுன் ஆகுறது. precipitation-ங்கிறது வந்து ரெயின்ஃபால், ஸ்னோஃபால், இது எல்லாமே வந்து ஃபாக், இது எல்லாமே precipitation கீழே வரும். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே ஓகே, now actually this is not so relevant, அதனால just giving passing reference for this salinity and all. And what is coral reef? What is corals? kind of organisms, calcium skeleton மாதிரி ஆயிரும். அது வந்து அது டெத்க்கு அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து கோரல்ஸ், ரைட்? கோரல் பாலிப்ஸ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இது வந்து ஆஃப்டர் திஸ் டெத் அதோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து கோரல்ஸா ஃபார்ம் ஆகும். அண்ட் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we are calling it as coral reef. ஓகே, ஒரு கேன் யூ ரிமெம்பர் எனி ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஃப்ஸ்? இப்போ ரிவர்னா வந்து அமேசான் ரிவர் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ ரீஃப்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைக் வித் ரெஸ்பெக்ட் டு ரீஃப்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்?
we ever cross this word, Great Barrier Reefs? No? Okay, it is in Australia. We'll be discussing this coral reefs now. ஓகே, இது என்னது அப்படின்னா ஒரு கால்சியம் நிறைஞ்ச ஒரு ராக்ஸ் தான் வந்து கோரல்ஸ், ரைட்? இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா லைக் சின்ன சின்ன சி அனிமல்ஸ், அதுதான் நம்ம வந்து பாலிப்ஸ் சொல்லி சொல்றோம். இந்த அனிமல்ஸோடைய ஸ்கெலிட்டன் தான் என்னது அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ராக்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் இந்த கோரல்ஸ், ரைட்? அண்ட் இந்த பாலிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சி வாட்டர்ல இருந்து கால்சியம் சால்ட்ஸை மட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், ரைட்? அதுக்கப்புறம் அதோடைய ஸ்கெலிட்டன் வந்து அதுல ஃபார்ம் ஆயிரும், ரைட்? ஸோ அது எதுக்காக அப்படின்னா அதோடைய சாஃப்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி அது இந்த மாதிரி பண்ணும். சி வாட்டர்ல இருந்து இந்த பாலிப்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன சி அனிமல், இது வந்து கால்சியம் சால்ட் வந்து சி வாட்டர்ல இருந்து எடுத்துக்கும். அண்ட் லேட்டர் ஆன் அது இறந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்கெலிட்டன் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் calcareous rocks, calcium rich rocks. Is it clear regarding corals? Yes, ma'am. ஓகே, இந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து கோரல்ஸ்ங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த கோரல்ஸ் வந்து இது வந்து இண்டிவிஜுவல் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, இது வந்து ஒரு காலனிஸா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ராக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் நியூ ஜென்ரேஷன் டெவலப்ஸ் ஆன் த ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் டெட் பாலிப்ஸ். இப்போ டெட் பாலிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்கெலிட்டன்ல நமக்கு புது ஜென்ரேஷன் என்ன ஆகும்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஓகே, திஸ் இஸ் நாட் ஸோ, இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து கோரல்ஸ், அதோட ஸ்கெலிட்டன் எல்லாம் சேர்ந்தது லைக் tubular skeletons and it will be growing outwards and upwards, right? அதுக்கு மேல வந்து நமக்கு ஒரு ராக்கி மாஸ் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம வந்து கோரல்ஸ்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இதனால நமக்கு இந்த டெபாசிஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ராக் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் நம்ம வந்து ரீஃப்ஸ்னு சொல்லி சொல்றோம், ரைட்? இந்த ரீஃப் லேட்டரான் என்ன ஆகும் அப்படின்னா it will be developing into an island, right? So அந்த கோரல்ஸ் வந்து விதவிதமா வித்தியாசமான கலர்ல வந்து இட் வில் பி ஃபார்மிங், ரைட்? இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரைட்? அண்ட் அதுக்குள்ள என்னென்ன சால்ட்ஸ் எல்லாம் மேடா இருக்கோ அதை பொறுத்து அதோடைய கலர்ஸ் அண்ட் அதோடைய ஃபார்ம்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இந்த கோரல்ஸ் வந்து இது வளரணும், இது இருக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெசிபிக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன் இஸ் நீடட் ஃபார் திஸ் கோரல்ஸ். ஐடியல் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஜென்ரலா அது எங்க தான் இருக்கும் அப்படின்னா டிராபிக்கல் வாட்டர்ஸ்ல மட்டும் தான் நம்மளால இந்த கோரல்ஸ் வந்து பார்க்க முடியும். பிட்வீன் திஸ் 30 டிகிரி நார்த் அண்ட் 30 டிகிரி சவுத் லாட்டிடியூட்ஸ், இது ஃபுல்லா தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கோரல்ஸ் பார்க்க முடியும். தமிழ்நாடுல எங்க வந்து இருக்கு இந்த கோரல்ஸ்? தமிழ்நாடுல இருக்கா? கல்ஃப் ஆஃப் மன்னார், அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஷதீப்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து கோரல் ஐலாண்ட்ஸ் தான். பார்த்தோம்ல ஐலாண்ட்ஸ் பத்தி படிக்கும்போது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து என்ன எதுல ஃபார்ம் ஆயிருக்கும்? அங்க இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து வால்கானிக், அங்க வந்து ஹார்ட் ராக்ஸ், இங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு இந்த கோரல் ஐலாண்ட் தான், நமக்கு லக்ஷதீப் இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓகே, த ஐடியல் டெப்த் ஃபார் கோரல் க்ரோத் எவ்வளோ அப்படின்னா சி சர்ஃபேஸ்ல இருந்து 45ல இருந்து 55 மீட்டர் வரைக்கும் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து வளரும். பிகாஸ் இது வளர்றதுக்கு நமக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்ப தேவைப்படும், ரைட்? பிகாஸ் இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும் அந்த வாட்டர் வந்து அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் மேல அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், ரைட்? அண்ட் இட் ரெக்யூர்ஸ் கிளீன் சால்ட் வாட்டர், ரைட்? இப்போ வந்து நம்ம ஏதாவது ஓஷன் பொல்யூஷன் ஆகுது, ஓஷன் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னா நமக்கு கோரல் க்ரோத் வந்து இருக்காது, ரைட்? அண்ட் கிளியர் சால்ட் வாட்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ் கோரல் க்ரோத். அண்ட் ஆல்சோ போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஹைலி சலைன் வாட்டர் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த இடத்துல நமக்கு இந்த பாலிப்ஸ் வந்து வளரவே செய்யாது, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் மீன்ஸ் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். அண்ட் சின்ன சின்ன மெரைன் ஃபுட்ஸ் நம்ம வந்து பிளாங்டான்னு படிப்போம் இன்னைக்கு. பிளாங்டான்ங்கிறது வந்து 2 டைப் இருக்கு, என்னெல்லாம் அது? phytoplankton and zooplanktons, right? So we have discussed 5 conditions. First என்னது அப்படின்னா எவ்வளவு இருக்கணும் இதோட latitude? 30 degree north and 30 degree south. Okay, temperature? 25 degree to 20 to 25 degree. No, 20 degree. Depth தான் வந்து 40 to 55 I guess, இல்லையா? Yes ma'am. Next, மீட்டரா கிலோமீட்டரா? Meter. Meter. Next one. 45 to 55 ma'am. Okay. 45 to 55. Next என்னது?
clean salt water, not highly saline or not fresh water. ஃப்ரெஷ் வாட்டர் இதுக்கு ஒத்துக்காது, ஹைலி சலைன் இதுக்கு ஒத்துக்காது. 5th பாயிண்ட் என்னது? ஆக்சிஜனும் நிறைய தேவை, சின்ன சின்ன மெரைன் ஆர்கானிசம்ஸும் அதுக்கு தேவை, லைக் ஃபுட்டுக்காண்டி. அண்ட் எஸ் பிளாங்டான்ஸ் PLNK. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து இட் வில் பி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரியர் ரீஃப், நெக்ஸ்ட் இஸ் அட்டால். ஹேவ் யூ எவர் கிராஸ் திஸ் வேர்ட் அட்டால்? Yes, ma'am. What is that? Okay, let's see. பேரியர் மாதிரி இருக்கும். அது பேரியர் ரீஃப்னு தனியா ஒன்று இருக்கு. அட்டால்ங்கிறது வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும். லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் ஒன் பை ஒன். இதுல மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப், நெக்ஸ்ட் வந்து பேரியர் ரீஃப், அடுத்து வந்து அட்டால். ரைட், இதுல பேரியர் ரீஃப் இருக்கு இல்லையா, இதுதான் உள்ளதுலேயே வந்து பெரிய ஸ்ட்ரக்சர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் அட்டால், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப். ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்சிங் ரீஃப் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் அ கோரல் பிளாட்ஃபார்ம். ரைட், இது எதோட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஐலாண்டோடயோ இல்ல அப்படின்னா ஒரு கான்டினென்டல் கோஸ்டோட இது வந்து அட்டாச் ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா சில டைம் ஒரு சின்ன லகூன் இல்ல ஒரு சின்ன சேனல்னால இது வந்து செப்பரேட் ஆயிருக்கும். ரைட், மோஸ்ட்லி இட் வில் பி நியர்பை திஸ் கான்டினென்டல் கோஸ்ட், இல்ல அப்படின்னா ஐலாண்ட் பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பக்கத்துல தான் நமக்கு இது இருக்கும். ரைட், தட் இஸ் ஃப்ரிஞ்சிங் ரீஃப். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப நேரோவஸ்ட் பெல்ட்டா தான் இருக்கும். இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா லைக் இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 0.5 kilometer to 2.5 kilometer வைடு தான் இது இருக்கும். And this type of reef grows from the deep sea bottom with the seaward side sloping steeply into the deep sea. We'll be seeing this. இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப். இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், ஒரு லேண்ட் மாஸ் இருக்கும், அது பக்கத்துல நமக்கு இந்த கோரல் டெபாசிட் வந்து இருக்கும். திஸ் இஸ் ஃப்ரிஞ்சிங் ரீஃப். அண்ட் திஸ் இஸ் பேரியர் ரீஃப். உள்ளதுலேயே வந்து ரொம்ப லென்த்தான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து பேரியர் ரீஃப் இருக்கும். திஸ் இஸ் அட்டால். ரைட், ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல இது வந்து இருக்கும். அண்ட் நவ் இதோட சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் குவைட் ரஃப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நியூ ஹெப்ரிட் சொசைட்டி ஐலாண்ட்ஸ் விச் இஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஃப்ளாரிடா. நமக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் பேரியர் ரீஃப். இருக்கிற 3 ரீஃப்லேயே வந்து இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப பெருசு. இது வந்து லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வைடுமே வந்து இட் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். ரைட், அண்ட் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா லைக் ஒரு ஐலாண்டுக்கு ஆல்மோஸ்ட் பேரலாவோ இல்ல அந்த கோஸ்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு இர்ரெகுலர் ரிங் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் some famous example is that like Great Barrier Reef which is in northeastern Australia. இதோட லென்த் பார்க்கும்போது it is 1900 kilometer long and 160 kilometer wide. This is with respect to barrier reef. Next is atoll. Atollங்கிறது வந்து லைக் ஒரு லகூனை சுத்தி இது வந்து இருக்கும். அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா atoll. What is lagoon? சுத்தி வந்து நமக்கு லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு இடையில நமக்கு ஏதாவது ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we are calling it as what lagoon. ஞாபகம் இருக்கா lagoons? Yes, ma'am. Okay. So it is a ring-like reef. அது பார்க்கிறதுக்கு ரிங் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் அட்டால்ஸ்ல. There are large number of atolls also occur in this Lakshadweep Islands and other examples என்னன்னு பார்க்கும்போது லைக் இந்த Fiji atoll and Panafuti atoll and Ellice which is in the Ellice Island, right? So you need to remember like atoll is present in this Lakshadweep Island. And next is tides. What is tide? Earth gravity and move on the pull-னால water rise ஆகி இதுவாகும். Okay, இதுதான் நம்ம வந்து டைடுன்னு சொல்றோம். இது எதனால நடக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி எர்த், ரைட்? ஸோ மொத்தம் 2 ஃபேக்டர் இருக்கும். ஒன்று வந்து இங்க சன்னு 3 இவங்களுடைய ஃபேக்டர் ஒன்று, இன்னொன்று வந்து லைக் எர்த்துடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதனாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே நமக்கு இந்த டைடு வந்து நடக்கும், ஒரு பல்ஜ் வந்து நடக்கும். அண்ட் திஸ் இஸ் டைடல் பல்ஜ். இது வந்து டியூ டு திஸ் அண்ட் திஸ் இஸ் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது ரெண்டும் இருக்கிறதுனால
நமக்கு இந்த மாதிரி நடக்கும், ரைட்? ஸோ tidal bulge will be happening due to this gravitational force and the centrifugal force of the earth. And அவ்வளவுதான். இந்த டைட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது லைக் ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் தி மூன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் பி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சன்னை விட மூனுடைய அட்ராக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். வை? எஸ், சன்னை விட ரிலேட்டிவா நமக்கு வந்து மூன் வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி நடக்குது. அண்ட் ஹேவ் யூ எவர் cross this word spring tide and neap tide? It is in our NCRT. இது வந்து எந்த டேட்ல நடக்கும் இந்த டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் சன்னுடைய மூணுடைய பொசிஷன் வச்சுதான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீப் டைட், ரைட்? ஸ்ப்ரிங் டைட் வந்து லைக் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ப்ரிங் டைட் வில் பி ஹேப்பனிங். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் டைம் வந்து லைக் ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி வரும். ஒன் ஆன் திஸ் ஃபுல் மூன் டே, அனதர் வில் பி இன் திஸ் நியூ மூன் டே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் நீப் டைட்ஸ். நீப் டைட்ஸ்ங்கிறது வந்து லைக் இந்த ஸ்ப்ரிங் டைடுக்கும் நீப் டைடுக்கும் இடையில நமக்கு ஒரு 7 days வரும் இன்டர்வல். லைக் இது சன்னு, இது வந்து எர்த் ஸ்ட்ரைட் லைன்ல அப்படி இருக்குமா, இந்த மூன் வந்து இட் வில் பி ரொட்டேட்டிங் இல்லையா, ஸோ இட் வில் பி கம்மிங் ஹியர். இது வந்து ரைட் ஆங்கிள் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீப் டைட்ஸ் வில் பி ஹேப்பனிங். இஸ் இட் கிளியர்? இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்போது நமக்கு நடக்கிறது வந்து ஸ்ப்ரிங் டைடு. அதே இது வந்து எர்த்துப்பா, இது வந்து மூணு. அண்ட் இது மூணா இருக்கும்போது இது சன்னு, இது மூணா இருந்துச்சுன்னா அப்படின்னா இது வந்து எர்த். சாரி, ஜஸ்ட் பிளாபரிங். திஸ் இஸ் எர்த், திஸ் இஸ் சன்னு, திஸ் இஸ் மூன், ரைட்? ஸோ ஓகே, இப்போ வந்து மூன் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வருது இல்லையா, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்ப்ரிங் டைடு. இது நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும்போது லைக் இது எர்த்து, இது சன்னு, இது வந்து மூணு. ஸோ எர்த்தை சுத்தி மூணு வந்துட்டே இருக்கும்போது இது ரைட் ஆங்கிள் அப்படி ஃபார்ம் ஆகும் இல்லையா. லைக் நமக்கு வந்து எவ்ரி மந்த் 15 days ஒன்ஸ் வில் பி கெட்டிங் திஸ் அமாவாசை அண்ட் பௌர்ணமி என்றால் அந்த இதுக்கு நடுவுல இந்த மூன் வந்து இப்படி சுத்திட்டு வரும்போது இது ரைட் ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு ஏற்படுறதுதான் வந்து இந்த நீப் டைடு. ஹை டைட்ஸ் அண்ட் லோ டைட்ஸ், அதுதான் வந்து we are calling it ஸ்ப்ரிங் டைட் அண்ட் நீப் டைட்ஸ். Just give me a minute. Is it visible? தெரியுதா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு இருக்கும்போது நமக்கு நடக்கிறதா வந்து ஸ்ப்ரிங் டைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து நீப் டைட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஹை டைட்ஸ் வந்து வரும் இந்த டைம் பீரியட்ல. அதுதான். இஸ் இட் கிளியர் நவ்? மேம் அப்போ எர்த் வந்து சென்டர்ல இருக்கும், மூன் இந்த பக்கம் வந்து அப்பயும் ஸ்ப்ரிங் டைட் தானே மேம்? எர்த் அந்த சைடு இருக்கும்போது லைக் ரெண்டுத்துக்கும் நடுவுல எர்த் இருந்தா அதுவும் ஸ்ப்ரிங் டைட் தானே மேம்? ஆமா. ஓகே ஓகே. see full moon new moon day அந்த டிஃபரன்ஸ் தெரியும்ல? Is it? Yes. Is it clear?
எஸ் மேம். ஓகே. இது வந்து what is this அப்படின்னா ஃபுல் மூன் அப்போ நமக்கு வந்து 3 எர்த் சன் இப்படி இருக்கும். நியூ மூன் அப்போ எர்த் 3 சன் இருக்கும். இஸ் இட் கிளியர்? புரியுது இல்ல? ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காது. லைக் லோ டைடுக்கும் ஹை டைடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது. பிகாஸ் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் எர்த்தோட மூனோட கிராவிட்டியும் இருக்கிறதுனாலையும் சன்னோட கிராவிட்டி வந்து நமக்கு இருக்கிறதுனாலையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லோ டைடுக்கு ஹை டைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி தெரியாது. இது ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் we can sense the difference between low tide and high tide. அதுதான் வந்து நமக்கு spring tide னு சொல்லி சொல்றோம், right? And shall we continue with the class? எஸ் மேம். Okay. And what is perigee and apogee? Perihelion, aphelion. Shortest distance and longest distance. Okay. எது ஷார்ட்? பெரிஹிலியான். லாங்கஸ்ட் வந்து அப்ஹீலியான், ரைட்? ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சன். இது ஜீன் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மூன் அண்ட் ஆல், ரைட்? இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைடோட மேக்னிடியூட் வந்து இட் வில் பி வெரி. அண்ட் நெக்ஸ்ட் தெர் இஸ் அ வேர்ட் கால்ட் எப் அண்ட் ஃப்ளட், ரைட்? எப்புங்கிறது என்ன அப்படின்னா ஹை டைடு லோ டைடு, சரியா? ரொம்ப இருக்கிறதுல ஹைட்டா வருது. டைட்ஸ்ல மொத்தம் 2 தான் இருக்கு. ஒன்று வந்து ஹை டைட்ஸ், இன்னொன்று வந்து லோ டைட்ஸ். அதோடைய டிஃபரன்ஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து இப்போ ஸ்ப்ரிங் டைட் பார்த்தோம். இன்னொன்று வந்து what we have discussed நீப் டைட்ஸ். ஸ்ப்ரிங் டைட்லயும் நீப் டைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்ப்ரிங் டைட்ல வந்து நமக்கு இந்த ஹைக்கு லோக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா தெரியும். பிகாஸ் அது ரொம்ப ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறதுனால, சன் மூன் இதோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறதுனால நமக்கு ஸ்ப்ரிங் டைட் அப்போ we can sense the difference. பட் in நீப் டைட்ஸ் நமக்கு அந்த சிக்னிஃபிகன்ஸான டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. லைக் ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அந்த டைடல் ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியாது. Now we are going to discuss about ebb and flood. And எப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹை டைட் இருக்கு இல்லையா, இதுக்கும் லோ டைடுக்கும் இடையில அந்த வாட்டர் வந்து இப்போ ஹை டைட்ல இருந்து லோ டைட் இறங்கும் போது எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் நம்ம வந்து எப்புன்னு சொல்லி சொல்றோம், ரைட்? வாட்டர் லெவல் ஃபால் ஆகுறது தான் நம்ம வந்து எப்புன்னு சொல்றோம். ஃப்ளட்டுங்கிறது வந்து இந்த லோ டைடு ஹை டைடா வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ, லைக் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் நம்ம வந்து ஃப்ளட்னு சொல்றோம். இது புரியுது இல்ல? எப் அண்ட் ஃப்ளட். எஸ் மேம். ஓகே. டைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட்லாம் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இந்த டைம் பீரியட்ல ஹை டைட்ஸ் இருக்கு, லோ டைட்ஸ் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி லைக் ஃபிஷிங் பீப்புள் வந்து they will be planning their travel. அவங்க நேவிகேட் பண்றது இதை பொறுத்து they will be traveling. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த டைடல் ஹைட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல அப்படின்னா இந்த ரிவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹார்பர்ஸ் அந்த இடத்துலலாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் லோ டைட் சப்போர்ட் நமக்கு வந்து it will be easy for us to reach here. So லைக் நேவிகேட் பண்றதுக்கு ஹை டைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அந்த டைம்ல வந்து ஷோர் பக்கத்துல நமக்கு வந்து வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேவிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபிஷிங் அதே மாதிரி தான். லைக் ஹை டைட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸா வந்து நிற்கும் அந்த ஹை டைட் பக்கத்துல. ஸோ உங்களுக்கு நிறைய கேச்சஸ் வந்து கிடைக்கும், நிறைய ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் ரிகார்டிங் டைட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் மெரைன் ஆர்கானிசம். ஓகே, இதுல இந்த பென்தோஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் பிளாங்டான். பிளாங்டான்ங்கிறது வந்து எங்க சன்லைட் இருக்கோ அங்க வரைக்கும் மட்டும்தான் இந்த பிளாங்டான்ஸ் வந்து வாழும். வை? அது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த பிளாங்டான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் they need sunlight for their survival. ஸோ பிளாங்டான்ஸ் ஜென்ரலி சன்லைட் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நெக்டான்ஸ், ரைட்? ஸோ இங்கதான் மேக்ஸிமம் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம் வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பென்தோஸ். வாட் இஸ் பென்தோஸ்? பென்தோஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஓஷன் சர்ஃபேஸ்ல வந்து பாட்டம் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பென்தோஸ். இஸ் இட் கிளியர்?
plankton, nekton and benthos. Yes, ma'am. Okay. Next வந்து coral bleaching பார்த்துட்டு we shall continue to some other topics, right? You can have 5 minutes of your breaks. Time is 7. We shall meet at 7:06. Okay? Yes, ma'am. Okay. Shall we start? Am I audible? Yes, ma'am. Okay. Let's continue. Oceanography போதும். Let's jump into some other topics. Okay. Minerals and energy resources. Minerals சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? What is minerals? Okay, minerals வந்து நேச்சுரலா இருக்கிறதா இல்ல மேன்மேட் திங்கா? Natural. ஓகே, ஸோ அது வந்து நேச்சுரலா அக்கர் ஆகக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ரைட்? ஆர்கானிக்னா வந்து லைக் லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து ஆர்கானிக், ஆரல்ஸ் லைக் கார்பன் பிரசன்ட் இருந்தது, கார்பன் அதுல இருந்தது அப்படின்னா we are calling it as organic. இன்ஆர்கானிக்ங்கிறது வந்து மற்ற மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து we are calling it as minerals. Minerals are the naturally occurring inorganic substance. இது எங்க இருக்கும் அப்படின்னா எர்த்தோடைய கிரஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ இப்போ மினரல்ஸ் சொன்ன உடனே மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபெர்ரஸ், செகண்ட் ஒன் வந்து நான் ஃபெர்ரஸ், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் மெட்டாலிக். சரி, இப்போ ஃபெர்ரஸ்னா உங்களுக்கு எதெல்லாம் தோணுது? What is the word associated with ferrous? என்ன மெட்டல் வந்து ferrous? Iron. ஓகே ஓகே. அயன் அண்ட் மேங்கனீஸ் இதெல்லாமே வந்து ஃபெர்ரஸ் கீழ வரும், ரைட்? அயன் அண்ட் மேங்கனீஸ். மெக்னீசியம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பிளான்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, குளோரோஃபில் அதுல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அந்த கிரீன் கலர்ல இருக்கு. இட் இஸ் டியூ டு திஸ் பிரசன்ஸ் ஆஃப் மெக்னீசியம் தான் ஜாஸ்தி இருக்குது நம்ம குளோரோஃபில் கண்டென்ட்ல. அண்ட் அயன் ஓர், மேங்கனீஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ஃபெர்ரஸ் கீழ வருது. What's non-ferrous? அதுல வந்து அயன் கண்டென்ட் வந்து இருக்காது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட். நோ அயன், தட் இஸ் பாக்சைட். இல்ல அப்படின்னா we can tell காப்பர், அதுலயுமே நமக்கு வந்து அயன் வந்து கிடையாது, ரைட்? ஸோ பாக்சைட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? அலுமினியம். ஸோ நமக்கு வந்து இப்போ மினரல் இருக்கு அப்படின்னா நமக்கு டைரக்டா வந்து எர்த் கிரஸ்ட்ல இதுதான் அயனு, இதுதான் வந்து மெக்னீசியம் ஒரு மேங்கனீஸ் அந்த மாதிரி டைரக்டா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது வந்து ஓரா இருக்கும். வாட் இஸ் ஓர்? Crude minerals, ma'am. க்ரூட் மினரல்ஸ். இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனிங் ப்ராசஸ் இல்ல அதுக்கப்புறம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் we can do some process. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க இருந்து we can extract these minerals, right? ஸோ இந்த மினரல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் வந்து இட் இஸ் மேஜர்லி டன் இன் தி செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? ஸோ மைனிங்கிறது வந்து இட் இஸ் கமிங் அண்டர் திஸ் செகண்டரி செக்டார் ஆர் பிரைமரி செக்டார்? Primary sector. பிரைமரி செக்டார். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் இன் செகண்டரி செக்டார், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து பிரைமரி செக்டார், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது என்னது? செகண்டரி செக்டார். நேம் சம் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி.
Fertilizer. ஃபெர்டிலைசர். ஓகே. Sugar ஃபெர்டிலைசர் வந்து extraction. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கீழ வந்துரும்பா. ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாம். சோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் மேம். ஆயில் இண்டஸ்ட்ரீஸ். ஆயில்ங்கிறது வந்து எடிபிளா இல்ல? எடிபிள் ஆயில். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Value added products லாம் வந்து பண்றாங்க. ஓகே. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்றது, காட்டன் இண்டஸ்ட்ரி ஆர் இது எல்லாமே வந்து நமக்கு எங்க வரும் அப்படின்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வந்துரும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓகே, இப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த பெல்ட்ல மேஜரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இட்ஸ் ஓரல் நோட், யூ கேன் நோட் இட் டவுன் இன் யுவர் நோட்ஸ். ரைட். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதுவுமே வந்து வேல்யூ ஆடட் இல்லை அப்படின்னா ஃபார்வர்ட் செயின் ஒரு கான்செப்ட் உண்டு, அதுல வரும் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எல்லாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் பெல்ட்ஸ் அண்ட் ஆல். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பெனின்சுலர் பெல்ட். ரைட். இதெல்லாம் என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடியது. அங்க என்னெல்லாம் இருக்கலாம் மேக்ஸிமம்? நார்த் ஈஸ்டர்ன் பெனின்சுலர் பிளாட்டியூ, ஏரியா இஸ் சோட்டா நாக்பூர். இங்க என்னெல்லாம் இருக்கலாம்? என்னெல்லாம் இருக்கு? என்ன ஸ்டேட்ஸ்னு கேக்குறீங்களா? இல்ல, என்னென்ன மினரல்ஸ்னு கேக்குறேன். நான் பாக்ஸைட் பத்தி நினைக்கிறேன். ஓகே. மேஜரா வந்து கோல் ஃபீல்ட்ஸ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அயன் ஓர் அங்க இருக்கு. தென் காப்பர், லெட், ஜிங்க் இது எல்லாமே இங்க இருக்கு. ரைட். இன் திஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளாட்டியூ வந்து நார்த் ஈஸ்டர்ன் பெனின்சுலர் பெல்ட், அதுல சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கிறதுலே நமக்கு ரிச் டெபாசிட் வந்து நமக்கு இங்க தான் இருக்கு. என்னென்ன மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் கோல். ஆர் யூ ரைட்டிங் இட்? எஸ் மேம். ஓகே. செகண்ட் ஒன் இஸ் அயன் ஓர். நான் ரொம்ப ஸ்பீடா சொன்னேன்னா ஜஸ்ட் கைண்ட்லி ஸ்டாப் மீ. ரைட். நெக்ஸ்ட் இஸ் காப்பர், லெட் அண்ட் ஜிங்க். இதான் ஃபர்ஸ்ட் பெல்ட், நார்த் ஈஸ்ட் பெனின்சுலர் பெல்ட். Shall we see the next one? Yes Sorry. ma'am. Okay. Next is South Western Belt. சவுத் வெஸ்டர்ன் பெல்ட்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கர்நாடகா, கோவா அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ரைட். இந்த 3 ஸ்டேட்ஸ்மே வருது வந்து சவுத் வெஸ்டர்ன் பெல்ட். கர்நாடகா, கோவா அண்ட் மகாராஷ்டிரா. இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா லைக் அயன் ஓர், மேங்கனீஸ் அண்ட் இங்கதான் பாக்சைட். பாக்சைட் வந்து அலுமினியமோட ஓர். ஓகே. ஃபர்ஸ்ட் we have discussed about நார்த் ஈஸ்டர்ன் பெனின்சுலர் பிளாட்டியூ. செகண்ட் நம்ம பார்த்தது வந்து சவுத் வெஸ்டர்ன் பெல்ட். இங்க என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் வருது அப்படின்னா கர்நாடகா, கோவா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் பார்க்கும்போது ஆர் எது எஃபிஷியன்டா இங்க இருக்கு அப்படின்னா அயன் ஓர், மேங்கனீஸ் அண்ட் பாக்சைட். மேம் கோல்டு வருமா மேம்? கோல்ட் டெபாசிட் எழுதிக்கலாம்ப்பா. இருக்கு, இங்கேயுமே இருக்கு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இஸ் தட் நார்த் வெஸ்டர்ன் பெல்ட். தேர்ட் ஒன். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? குஜராத், ராஜஸ்தான். அவ்வளவுதான். குஜராத் அண்ட் ராஜஸ்தான். இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைக் இங்க நமக்கு கோல்லாம் ஜாஸ்தி கிடையாது. லைம்ஸ்டோன், மார்பிள், ஜிப்சம் அண்ட் தட்ஸ் இட். லிக்னைட் வந்து இங்க இருக்கு. அதுவுமே வேண்டாம், இது 3 மட்டும் எழுதினா போதும். லைம்ஸ்டோன், மார்பிள் அண்ட் ஜிப்சம். அப்புறம் இன்னொன்று உண்டு, பென்டோனைட்னு நினைக்கிறேன். BENTONITE, பென்டோனைட் டெபாசிட்ஸ். அதுவுமே வந்து நார்த் வெஸ்டர்ன் பெல்ட்ல உண்டு. லைம்ஸ்டோன், மார்பிள், ஜிப்சம் அண்ட் பென்டோனைட். So we see the fourth one. எஸ் மேம்.
we have till now என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா லைக் நார்த் ஈஸ்டர்ன் பெனின்சுலர் பிளாட்டியூ, செகண்ட் ஒன் இஸ் தட் சவுத் வெஸ்டர்ன் பெல்ட், அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் பெல்ட் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஃபோர்த் ஒன் இஸ் தட் சென்ட்ரல் பெல்ட். சென்ட்ரல் பெல்ட்ல வந்து சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். coal, iron ore and bauxite, limestone, dolomite. இங்க மொத்தம் 5 எழுதியிருக்கோம். கோல், அயன் ஓர், பாக்சைட், லைம்ஸ்டோன் அண்ட் டோலமைட். இதெல்லாம் இருக்கிறது வந்து சென்ட்ரல் பெல்ட். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஓகே. ஃபிஃப்த் ஒன் ஆர் சிக்ஸ்த் ஒன்? Fifth one. ஓகே. சதர்ன் பெல்ட். இதெல்லாம் வரலாம். சாரி, கேரளா, தமிழ்நாடு. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அயன் ஓர், பாக்சைட் அண்ட் லைம்ஸ்டோன். And next one is that sixth one, eastern belt. See, இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. ஆனா ஜாஸ்தியா இருக்கிறது இந்த மினரல்ஸ்லாம் இருக்கு. ஈஸ்டர்ன் பெல்ட்ல வந்து it is from Odisha, West Bengal and some parts of Jharkhand. இதெல்லாம் சேர்ந்தது வந்து நமக்கு ஈஸ்டர்ன் பெல்ட். இங்க இருக்கிறது வந்து அயன் ஓர், coal, manganese and chromite. ஸோ இதெல்லாம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் பெல்ட்ல அயன் ஓர், கோல், மேங்கனீஸ் அண்ட் குரோமைட். அண்ட் எந்தெந்த ரீஜன் அப்படின்னா ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈஸ்டர்ன் பெல்ட். அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் தட் வெஸ்டர்ன் பெல்ட். ஷல் வி see that? Yes, ma'am. Okay. Western belt, Maharashtra and Gujarat. So இங்க வந்து manganese, bauxite, limestone, gypsum. இதெல்லாம் நமக்கு இருக்கிறது வெஸ்டர்ன் பெல்ட். ஓகே, எழுதியாச்சுல? Yes, ma'am. ஓகே. இந்த மினரல்ஸ் இருக்கிறதுனால என்னெல்லாம் இதுக்கான ஸ்கோப் லைக் மினரல்ஸ் இருக்கு, இதனால நமக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ்லாம் நடந்திருக்கு, ஆர் வாட் ஆர் தி ஸ்கோப் ஃபார் திஸ் மினரல்ஸ்? மேம், அதுல இருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ணலாம். லைக் கோல்ல Okay. இருந்து. ஓகே, எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணலாம், ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணலாம் இல்லையா? எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம்ல? எஸ் மேம். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ another thing is that, what is that with respect to employment and infrastructure? இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து இங்க இருக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் தட்ஸ் இட். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், அங்க இருந்து எனர்ஜி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இட் கிவ்ஸ் சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி பீப்புள் ஹூ ஆர் லொகேட்டட் தேர். அண்ட் இதை சார்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் நமக்கு வந்து டெவலப் ஆகும், ரைட்? அண்ட் இதனால ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸா இருக்கலாம்?
பொல்யூஷன், என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் இல்ல பொல்யூஷனே எழுதிக்கலாம். பொல்யூஷன், ஹெல்த் ஹசார்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹெல்த் ஹசார்ட், ஸோ இந்த மைனிங் ரீஜியன்ஸ்ல ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா, இட் ரெக்யூர்ஸ் சம் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் சம் மீனியல் ஜாப்ஸ், ரைட்? ஸோ வந்து ஹெவி ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் அங்க வந்து ஜாஸ்தி ரெக்ரூட் பண்றாங்க மைனிங்ல. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏரியாவே வந்து டெவலப் ஆகாம போயிருக்கு. லைக் எஜுகேஷன் வைஸோ இல்ல இன்டெலெக்சுவல் வைஸோ வந்து தே ஆர் ஹைலி டிபெண்டிங் அப்பான் திஸ் மைனிங் ஒர்க் ஒன்லி. ஸோ பீப்புளோட லைஃப் ஸ்டைலுமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகாம அதே இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிறதுக்கும் இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன், ரைட்? இது மட்டும் காரணம் கிடையாது. பட் அங்க அங்க இருக்கக்கூடிய சோஷியல் கண்டிஷன்ஸ்மே இதுக்கான ரீசன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் தெர் இஸ் ஒன் term called sustainable development. அதெல்லாம் what is sustainable development? Not with respect to minerals. உங்களுக்கு sustain development தான் என்ன தோணுது? sustainable development Saving it for future generation and using Okay. it properly. ஆமா, இப்போ இருக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா யூஸ் பண்றது, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரொம்ப காஷியஸ் தான் நம்ம யூஸ் பண்றது. அதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கீழே வருது. நம்ம எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எடுத்தாலும் சரி, அதை வந்து எல்லாமே நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம ஜென்ரேஷனே. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது தேவைப்படணுங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம பாலிசிஸ் ஃப்ரேம் பண்றது வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் திஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தெர் ஆர் சம் கோல்ஸ் கால்ட் SDG கோல்ஸ், சாரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அண்ட் இது மட்டும் ஒரு 17 உண்டு. இஃப் யூ ஹேவ் டைம் அப்படின்னா கைண்ட்லி கோ த்ரூ திஸ் இன் திஸ் வீக்கெண்ட், ரைட்? ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, have you ever heard this word SDG? Yes, ma'am. Okay. Okay. Next what we can see அப்படின்னா எனர்ஜி பார்க்கலாம், ரைட்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன எனர்ஜி ரிசோர்சஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட? Wind energy. renewable energy, Hydropower. ஓகே. எங்கெல்லாம் இருந்து நம்ம எனர்ஜி வந்து எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க? ரெனியூவபிள் Wind. எனர்ஜி. ஓகே. விண்ட். Water. வாட்டர்ல இருந்து எப்படி எடுக்கிறோம்? சரி, we shall come to that later. Hydropower. அது அப்புறம் பார்க்கலாம். விண்ட், வாட்டர், தென் Sunlight. ஓகே, சன்லைட், நியூக்ளியர், நியூக்ளியர், tidal, டைடல், தெர்மல் எடுக்கலாம்ல, லைக் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் ஆர் தேர். யா. தென் ஓகே, ரினியூவபிள் எனர்ஜிக்கும் நான் ரினியூவபிள் எனர்ஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் அந்த எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெப்ளனிஷ் ஆயிடுச்சுன்னா அது ரெனியூவபிள் எனர்ஜி மேம். ஓகே. நான் ரெனியூவபிள்னா அது ரெப்ளனிஷ் ஆகாது, எக்ஸாஸ்ட் ஆயிரும். எக்ஸாஸ்ட் ஆயிரும். அது ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் அது வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி, ரைட்? அண்ட் ஓகே, வாட்டர் கீழே அதெல்லாம் வரும். ஹைட்ரோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன். Then these tide and all. And there is another energy called geothermal energy. இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே. சன்லைட்ங்கிறது வந்து சோலார் எனர்ஜி. தென் ஓகே, லெட்ஸ் see now. இப்போ எனர்ஜியோட சோர்சஸை பேஸ் பண்ணி என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் கன்வென்ஷனல், ரைட்? And the second one will be non-conventional. What is conventional? Generally, யூசுவலா லைக் ட்ரெடிஷனலா பண்ணிட்டு வர ட்ரெடிஷ்னலா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் கன்வென்ஷனல். இதை நம்ம என்னவா பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டா பார்க்கலாம். ஒன்று வந்து கமர்ஷியல், இன்னொன்று வந்து நான் கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்றது. சரி, கமர்ஷியல் ஏதாவது ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். கமர்ஷியல்ங்கிறது வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லைக் இட் வில் பி யூசிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். அதான் கமர்ஷியல்.
கோல் சொல்லலாமா? எஸ் மேம். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது வந்து கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் சோர்சஸ். நான் கமர்ஷியலுக்கு இப்பதானே எல்பிஜி எல்லாம் வந்தது. இதுக்கு முன்னாடி we have some firewood, right? we had மரத்தை வெட்டி அதை எரிச்சு தானே குக் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். எஸ் மேம். அண்ட் கவு டங்கு, தென் ஸ்டபிள்ஸ், லைக் இது எல்லாமே வந்து நான் கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் நான் கன்வென்ஷனல், லைக் ரீசெண்டா வந்திருக்கக்கூடியது. இதுதான் நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜி கீழே பாக்குறது. நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் எதெல்லாம்? சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் டைடல் எனர்ஜி. அதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் ஆன், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்னொன்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம்? சோலார். ஓகே ஓகே. சோலார் பவர் பொறுத்த வரைக்கும் இதோட அட்வான்டேஜஸா நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க. பிளஸ் மைனஸ். அபண்டன்ட் ஆஃப் சன்லைட் கிடைக்கிறதுனால நமக்கு லிமிடேஷனே கிடையாது. ஓகே. சோ இட் இஸ் ரெனியூவபிள்னு சொல்லிக்கலாமா? எஸ் மேம். ஓகே. டிஸ்அட்வான்டேஜ்ல ஒரு பாயிண்ட். காஸ்ட் மேம். ஆமா, இது வந்து இனிஷியலா இது பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி செலவு தான். ஹை இனிஷியல் காஸ்ட். ஓகே. இப்போ அட்வான்டேஜஸ்ல இன்னொரு பாயிண்ட். கமர்ஷியல்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூசேஜ் இது சஸ்டைனபிள் வச்சுக்கலாமா? எஸ் மேம். ஓகே. நெகட்டிவ்ல ஒரு பாயிண்ட். ஸ்பேஸ் மேம். ஆமா, இதுக்கு லேண்டும் தேவை, அதே மாதிரி ஸ்பேஸும் ரொம்ப தேவை. ஸோ லேண்ட் அண்ட் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் குவைட் ஹை. அது வந்து இதோட நெகட்டிவ் திங். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ்ல ஒரு பாயிண்ட். ரூஃப் டாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரூஃப் டாப் எங்க வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரைட்? இட் இஸ் குவைட் ஃபிளெக்சிபிள். இப்போ லேண்ட் வந்து தேவை. இப்போ நம்ம ஜாஸ்தி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லேண்ட், ஸ்பேஸ் இதெல்லாம் தேவை. அதே மாதிரி இப்போ செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். விச் மீன்ஸ் லைக் ஒரு வீட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இது வந்து வச்சுக்கலாம். ஸோ வி கேன் செல் இட் அஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆர் டிபெண்டன்சி பொறுத்து ஒருத்தங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது, ரைட்? ஸோ எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிக்கலாமா? தான் எனர்ஜி செக்யூரிட்டிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். நெகட்டிவ்ல ஒன்னே ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதை முடிச்சிடலாம். அந்த சன்லைட்டோட அந்த எஃபிஷியன்சி தான் மேம். லைக் பிரைட்டா இருந்துச்சுன்னா இதோட எஃபிஷியன்சி அதை வந்து இதுவாகும், டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ வந்து எல்லா நேரமும் நமக்கு சன்லைட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. பிகாஸ் இந்த டோட்டல் இந்த ப்ராசஸே வந்து இட் இஸ் ஹைலி டிபெண்டிங் அப்பான் த சன்லைட் ஒன்லி. ஸோ இட் இஸ் ஹைலி டிபெண்டிங் அப்பான் சன்லைட். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நேரமும் நமக்கு ப்ராப்பரான சன்லைட் அதுக்கு தேவைப்படுறது வரல அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியாது, ரைட்? இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு சோலார் எனர்ஜி? Next we are going to discuss about tidal energy. So இந்த tides-ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா tides வர அங்க டர்பைன் வச்சு அதுல இருந்து நம்ம வந்து we are generating some energy. So this is tidal energy. இதோட plus and minus. Just take 2 points for this. போதும். Those who cannot turn on your mic, you can give your answer in the text box. நெகட்டிவ்ல வந்து அது சால்ட் வாட்டர் கரோஷன் ஏற்படுமா? ஓகே. ஸோ வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி we need to reinstall it. So it is quite cost efficient or it is involving high cost, right? Yes ma'am.
Okay. Next one. It is clean and renewable. Right. ஸோ இது வந்து பொல்யூட் பண்ணாது எதையும். பட் இங்கே வந்து கொரோஷன் இருக்கிறதுனால நமக்கு we need to மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் மெரைன் லைஃப் அஃபெக்ட் பண்ணும். புரியலப்பா. மெரைன் லைஃப்ஸ் அஃபெக்ட் பண்ணும்ல மேம். மெரைன் லைஃப்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஆமா, நாட் டு that extent, but yes, habitat destruction will be there. ஸோ அதனால அந்த இடத்துல மெரைன் லைஃப் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இஸ் தட். அண்ட் இந்த டைட்ஸ் வந்து இட் இஸ் குவைட் ப்ரிடிக்டபிள். லைக் ஒரு டேல ஒரு ஷுவரா நமக்கு வந்து ஹை டைடும் வரும், லோ டைடும் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி we can predict this tides and all. ஸோ tidal energy is predictable and it is clean and renewable. These வந்து இதோட அட்வான்டேஜஸ். நெகட்டிவ் திங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா habitat destruction, and next is that high maintenance cost for this. Relatively it is high maintenance cost. Next is that we shall discuss about what we can discuss. Windmill or wind energy. What is the plus and minus? Clean energy. Clean energy. It is high cost relatively. One time investment தான், பட் ஆனா அது ஒரு விண்மில் செட் பண்றதுக்கு it will be involving high cost. And the next is that the sound, it is quite அது ரொம்ப பக்கத்துல இருக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைக் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் தட். நாய்ஸ் பொல்யூஷன் ஆர் சம் சவுண்ட் டிஸ்டர்பன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் விண்ட்மில்ஸ் அண்ட் ஆல். அண்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம் விண்ட் எனர்ஜியா. நத்திங்கா மேம் அன்பிரடிக்டபிள். ஆமா, விண்ட் வந்து எல்லா டைமுமே இருக்காது. சில டைம் வந்து லைக் இப்போ அவங்க விண்மில் இன்ஸ்டால் பண்றதே வந்து அங்க இருக்கக்கூடிய விண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் லைக் எல்லா காலமுமே வந்து இதுல வந்து எஃபிஷியன்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜென்ரேட் பண்ண முடியாது விண்ட் எனர்ஜி. அண்ட் தட்ஸ் ஆல். Do you want to discuss some other things or what next? Disasters பார்ப்போம் கொஞ்சம். What is disaster? What is disaster? Unpredicted events occur. அன்பிரடிக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அன்வான்ட் கான்சிக்வன்ஸும் அதெல்லாம் நமக்கு நடக்கும். ஸோ என்னென்ன டிசாஸ்டர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? தமிழ்ல என்ன டிசாஸ்டர் இருக்கு? பேரிடர். Am I right? Say something. பேரழிவு போட்டிருக்கணும். பேரழிவு, பேரிடர். ஓகே, பேரழிவு. உங்களுக்கு தெரிஞ்ச டிசாஸ்டர்ஸ்லாம் என்ன? Flood, earthquake. எர்த்குவேக், ஃப்ளட், சுனாமி, லேண்ட்ஸ்லைட். landslide. Vaishnika and Kritika, you can give your response in the chat box. Earthquake, tsunami, flood, urban flooding, landslides, tornado, Forest fire. forest fire. Then cyclone. ஃபயரே வந்து லைக் இப்போ ஒரு பில்டிங்கே எரியுதுனாலும் அதுவுமே நமக்கு வந்து டிசாஸ்டர் கீழே தான் வரும். அண்ட் வாட் நெக்ஸ்ட்? Man-made disasters. Man-made disasters, accidents, nuclear bombs,
when? That's it, I guess. ஓகே, இந்த டிசாஸ்டர்லாம் டேக்கிள் பண்றதுக்கு என்னென்ன அத்தாரிட்டிஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட? Have you ever heard this word NDMA and NDRF? Yes, ma'am. Okay, what is NDMA? National Disaster Management. Okay, NDRF na? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ். ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஜென்ரலி வந்து இப்போ எர்த்குவேக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஹை எர்த்குவேக் ஜோன்ஸ் வரக்கூடிய ரீஜியன்ஸ்ல அது வந்து ஜோன் 5ல இருக்கும். அந்த ரீஜியன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த என்டிஆர்எஃப் சோல்ஜர்ஸ் வந்து அங்கேயே வந்து தே ஹேவ் பீன் ஸ்டேஷன்ட், ரைட்? ஏன்னா எப்போ வேணா அந்த இடத்துல எர்த்குவேக் ஏற்படலாங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ரொம்ப டிசாஸ்டர் ப்ரோன் ரீஜியன்ஸ்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த என்டிஎம்ஏ, ரைட்? ஸோ அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து they'll be doing this paperwork and research work and they'll be providing these data. Based on that they'll be acting. NDRF and SDRF and DDRF, ரைட்? இவங்க எல்லாருமே இருப்பாங்க. SDRFங்கிறது ஸ்டேட், தென் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் கீழே இருப்பாங்க, ரைட்? And this is with respect to disaster management authority. And if a disaster hits a district or a place அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஃபுல்லா டிசாஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா இதை ஸ்டேட்ல அட்ரஸ் பண்றது வந்து இந்த ஸ்டேட் அத்தாரிட்டி, ரைட்? இதே டிஸ்ட்ரிக்ட்ல அத்தாரிட்டி லைக் எல்லாமே டேக் ஓவர் பண்றது யாரு? Do you have any idea regarding this? Okay, have you ever thought எதுக்கு நீங்க வந்து இவ்ளோ சிலபஸ் படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு? Why? டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ஸை டீல் பண்ண வேண்டி வரும். Approximately, if you're a DM அப்படின்னா, DM in the sense district magistrate, which means district collector அப்படின்னா, randomly or approximately நமக்கு கீழே வந்து 66 departments will be there, right? So you need to know knowledge about everything. அதனால்தான் வந்து ஒரு வைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தாதான் நம்ம அதை சார்ந்து நம்மளால வந்து செயல்பட முடியும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு வந்து சிசாட்டே சொல்லி கொடுக்காம சிசாட்ல கொஸ்டின் கேட்டா நீங்க எப்படி எழுதுவீங்க? அதே மாதிரி தான் இது. உங்களுக்கு வந்து எல்லாத்த பத்தியும் ஜென்ரலா ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். எந்த டாபிக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை சார்ந்து உங்களுக்கு ஒரு 2 வார்த்தையாவது பேச தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் வந்து இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம படிக்கிறது. அண்ட் அக்கார்டிங் டு மீ, மெயின்ஸ் எக்ஸாமேங்கிறது என்னது அப்படின்னா, அதுவுமே ஒன் ஆஃப் தி பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். அது வந்து ரிட்டன்ல நம்ம கொடுக்குறது. உங்க ஆன்சர்ஸ் மட்டும் தான் அங்க போய் சேரும், உங்களோட வியூஸ் எல்லாமே இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ்ல அண்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா மெயின்ஸ்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னவா இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர்ஸ்ல கொடுக்க போறோம், ரைட்? ஸோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத அந்த கொஸ்டினோட டிமாண்டே. ஸோ ஒரு வைட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாஸ்தி இப்போ வந்து ரீட் பண்ணணும், ரைட்? ரீட் பண்ணணும். நீங்க ரொம்ப லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால அவ்வளவு பொட்டன்ஷியலா உங்களால எடுக்க முடியும். அதனாலதான் இவ்வளவு சப்ஜெக்ட், இவ்வளவு திங்ஸ். ஒரு நீங்க இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 to 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஒரு 4 months முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தெரியுற நிறைய வார்த்தைகளுக்கான மீனிங் கூட உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. ஒரு 3 monthsல நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் குட், பட் இட்ஸ் நாட் எனஃப். ஸோ சிக்னிஃபிகண்டா உங்களோட லேர்னிங் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் வாட் யூ ஆர் எய்மிங் ஃபார் இஸ் இது வந்து ஹைலி ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவலா நீங்க எவ்வளவு தூரம் உங்களை எக்யூப் பண்ணிக்க முடியுமோ, இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, இது எவ்வளவு தூரம் உங்களை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் மெருக்கேற்றிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உங்க நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இன்டெலக்சுவலா டெவலப் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு அதுக்கு வந்து சோஷியல் மீடியா பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் தட். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு காணாம போனா எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஜஸ்ட் கிளாஸஸ், உங்களுடைய லேர்னிங்க நீங்க எவ்வளவு தூரம் அப்கிரேட் ஆகுறீங்க இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும் ஃபார் தி டைம் பீயிங் டில் யூ ஆர் கிளியரிங் திஸ் எக்ஸாம். ஐ நோ தட் இது வந்து ரொம்ப பர்சனலான பார்க்கும்போது இது ரொம்ப க்ரூஷியலான ஏஜ் எல்லாத்துக்குமே. ஸோ இதை எங்க நீங்க செலவு பண்றீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பாத் கரெக்ட், பட் இட் டிமாண்ட்ஸ் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் யூ. You need to do quite little bit more. So I hope you understand the need of the situation, right? So நீங்க பண்றதெல்லாம் okay and satisfied with your progress and all, but this is not enough. இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். as a whole டோட்டல் நம்ம பேட்சை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. irrespective of your attempt, நீங்க இந்த attempt எழுதினாலும் சரி இல்ல 26 நீங்க சீரியஸா கொடுத்தாலும் சரி, you need to be prepared on May
திஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் அட்டெம்ப்ட்டுக்கு எதர் நீங்க ஹாலில் போய் எழுதுறீங்க, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்க, அவ்வளவுதான். ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி. Before concluding this geography session, I wanted to tell like how to read newspaper. பார்க்கலாமா இல்லை கிளாஸ் முடிச்சுக்கலாமா? பார்க்கலாம். ஓகே, மீதி எல்லாருக்கும் ஓகே தானே நியூஸ் பேப்பர் பார்க்கறது? எஸ் மேம். ஜியாகிரபி அவ்வளோதான்ப்பா. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறது, என்சிஆர்டியில் படிக்கிறது, இது போக அட்வான்ஸ்டு புக்கில் படிக்கிறது. உங்களுக்கு எந்த இடத்துல என்ன டவுட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. irrespective of time, you can leave me a message and within 6 hours I will be replying, right? If it is late night na, I will be replying in next 10 hours. So kindly read extensively, learn, அவ்வளவுதான். கிளாஸஸ்ல எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. இதை தாண்டி நீங்க படிக்கிறது வந்து மற்ற சப்ஜெக்ட்ல படிக்கும்போது சில டாபிக்ஸ் இங்க கவர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இங்க வந்து ஆட் ஆன் ஆகலாம். அண்ட் மேகசின்ஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகலாம். ஸோ I'll be seeing that. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எப்போ இருந்தாலும் சரி, you can ask me. And now we are going to discuss about newspapers. யாரெல்லாம் டெய்லி படிக்கிறீங்க? 5 பேர் 4 பேர் இருக்கீங்க மொத்தம். லைக் டெய்லி ஃபிளிப்பாவது பண்ணிடுவேன், என்னெல்லாம் இருக்குனாலும் பார்த்துருவேங்கிறது எத்தனை பேர்? ஓகே, Me too, ma'am. ஓகே. கிருத்திகா, what about you? Okay, Geet Priya, what about you? I Okay, won't cool. Okay, you're just in your UG third year, so it's fine. But try to see what has been given as a part of try பண்ணு, okay? Yes ma'am. Okay. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சாச்சா? Shri, Radhakshmi and Vaishnavi. Okay. Okay, if you're having limited time அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா just you can directly go to this editorial page and just see உங்களுக்கு என்ன editorial கொடுத்திருக்காங்கன்னு. Just have a look on this. This is something related to election. And if there is any important point அப்படின்னா with respect to American election, right? So இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சருக்கு ஏதாவது பாயிண்ட் தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னா just take a note on it, or else just go through this. If it is important அப்படின்னா உங்க நியூஸ் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்ல இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இஃப் நாட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லைக் ஜஸ்ட் ஒரு சும்மா மட்டும் ரீட் பண்ணிட்டு we can go. ரொம்ப உட்காந்து டீப்பாலாம் ரீட் பண்ண தேவை கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு நைஜீரியா, ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு எடிட்டோரியலோட ஆத்தர் யாருன்னு பார்த்துட்டு அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட்ல எழுதியிருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இஃப் இவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபார்மரா லைக் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கமிஷன்லயோ இல்லை அப்படின்னா பியூரோக்ரஸில இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வியூ வந்து லைக் அப்போ நல்லா இருந்தது, இப்போ ஒரு மாதிரி இருக்கு, இல்லை அப்படின்னா லைக் அப்போ இந்த மாதிரி இருந்தது, இப்போ நம்ம இந்த இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணதுனால சிக்னிஃபிகண்டா டெவலப் ஆயிருக்குன்ற மாதிரி அவங்க வியூ இருக்கும், ரைட்? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்கு ஆன்சர்ஸ்ல அப்படின்னா இந்த பர்சன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? அஸ் திஸ் ஸ்காலர் சேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நேமோ இல்லை அப்படின்னா லைக் ஃப்ரம் திஸ் ரிப்போர்ட்னு கூட போட்டு நீங்க எழுதிக்கலாம், ரைட்? இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் பாயிண்ட்? லைக் கிரிட்டிசிசம் எழுதுறது. ஓகே, see this line, where India could help இருக்கு இல்லையா? Here, where India could help. So இது வந்து லைக் நம்ம ஒரு சில டைம்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எழுதும் போது நம்ம கமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப ஸ்மூத்தா சொல்றதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? Despite the current eco-political conundrum, and Nigeria retains its long-term attractiveness for India as a major hydrocarbon supplier, and so on, right? So due to time constraint, I am leaving it now. So just go through the editorials. Like if it is important for you, உங்க ஆன்சர் ரைட்டிங் தேவைப்படுது அப்படின்னா just take a point out of it. இல்லை அப்படின்னா just go through it. just read மட்டும் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஹாஃப் கூட புரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. லேட்டர் ஆன் அந்த டே கன்க்ளூட் பண்ணதுக்கு முன்னாடி டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க ஃப்ரீக்வெண்டா எது ஃபாலோ பண்றீங்களோ அந்த வெப்சைட்டை வந்து just go through that. அண்ட் அதை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து எம்சிக்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சேவிங் டாக்டர்ஸ், ரைட்? இது எது ரிலேட்டடா வந்திருக்குன்னு தெரியுதா? எஸ் மேம். எங்க
மேம் அந்த ஒரு ஆன்காலஜிஸ்ட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருப்பாங்க மேம். ஆமா, லைக் ஒரு அட்டெண்டர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் what this is about புல்டோசர் டெமோலிஷன். is ஸோ எவ்வளோ ரெலவெண்டா எனக்கு இப்போதைக்கு தெரியல. மேபி இதை தாண்டி ஃபர்தரா ஏதாவது வருது அப்படின்னா we can take a note of it. And next thing is that next important point வந்து ஃபாரின் பேஜ், அதை தாண்டி சயின்ஸுங்கிற பேஜ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹார்ட் காப்பியில இந்த பேஜ் வருது தானே சயின்ஸ்? எஸ் மேம், அது ஒரு வீக்லி வரும், வீக்லி ஒன்ஸ் Okay. வரும். ஓகே. ஸோ வந்து இதுவுமே வந்து சிக்னிஃபிகண்டான பேஜ் தான். லைக் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நமக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் நமக்கு இங்கே வந்து கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ யூ கேன் ரீட் திஸ், கோ த்ரூ திஸ். உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் எடிட்டோரியல்லாம் உங்களுக்கு அது ரொம்ப ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் ஜஸ்ட் ரீட் திஸ் ஆர் எல்ஸ் ஜஸ்ட் கம் டு திஸ் சயின்ஸ் பேஜ் அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ரைட், இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தட்ஸ் ஆல். இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி அனாலிசிஸ் பார்த்தாலும் சரி, இல்லை அப்படின்னா லைக் இஸ் குவைட் வெரிஃபைங். ஓகே, இல்லை அப்படின்னா லைக் யூ கேன் கோ ஃபார் திஸ் டெய்லி அனாலிசிஸ் ஆர் மந்த்லி மேகசின். ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் உங்கள் ஷெட்யூல்ல. ரைட், which one is comfortable for you? மேகசின்ஸா இல்லை டெய்லி அனாலிசிஸா? ஈச் 4. நீங்க 4 பேருமே சொல்லுங்க. கீத் பிரியா நீங்க எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம். மேம் டெய்லி அனாலிசிஸ். டெய்லி அனாலிசிஸ் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? நீங்க அனாலிசிஸ் பண்ண வேண்டாம், லைக் மற்ற வெப்சைட்ஸ்ல இருந்து. எஸ் மேம், சிலதெல்லாம் பண்ணுவீங்க மேம். ஓகே. சுத்திகா நீங்க டெய்லி அனாலிசிஸ் ஆர் மந்த்லி மேகசின்? டெய்லி. ஓகே. தென் ஸ்ரீராஜலட்சுமி, what about you? டெய்லி அனாலிசிஸ். நீங்க பண்றதா இல்ல சம் அதர் சோர்ஸ்? நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா மேம். ஆனா அதுல ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா ஒரு நியூஸ் எனக்கு தோணுதுன்னா அதை எடுத்து நான் மறுபடியும் ஃபர்தரா அதுல இது பண்ணுவேன், அனாலிசிஸ் பண்ணுவேன். ஓகே. Do you have any personal notes for that? எஸ் மேம். ஓகே. மந்த் வைஸா வச்சிருக்கீங்களா இல்ல? மேம் நான் ரெகுலரா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறதே ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க 25ல அப்பியர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நோட்ஸ் மட்டும் ரிலை பண்ணிட்டு எக்ஸாம் போயிட முடியுமான்னு கேக்குறேன். கேட்கலப்பா? நோ. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம மந்த்லி மேகசின் பார்க்கணும் இல்லையா? லைக் ஜூன்ல இருந்து we need to start. ஜூன் ஆர் ஜான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சந்தோஷம், இல்ல ஜூன்ல இருந்து we need to start. So keep that in mind, right? We are in November. If you are appearing for 2025 அப்படின்னா you need to start right now. Like எந்த ஒரு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மேகசினை you should start now. Is that clear? நீங்க இன்ஸ்டியூட்ல போய் டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, அது கூட யூ கேன் டேக் ஒரு half an hour எடுத்துட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மேகசின் உங்களுக்கு ஓகேஷா ஃபீல் ஆகுதோ இந்த மேகசின் வந்து ஜூன்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட்? எஸ் மேம். Or else we'll be planning for some other session for that. Like ஜான்வரில இருந்து கவர் பண்ற மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா இல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா வேணா we can schedule. You need class for that or நீங்களே படிச்சுப்பீங்களா? Actually we had a plan. நவம்பர்ல இருந்து சாட்டர்டே சண்டேஸ்ல ஒரு 2 to 3 hours or 4 hours வரைக்கும் வச்சுட்டு லைக் மந்த்லி மேகசின்ஸ்ல இருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு we had a plan. பட் ஆனா உங்களுக்கு பெர் டேக்கு 4 hour கிளாஸே வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இனிஷியல் டேஸ்ல யூ ஃபெல்ட். அதனால we stopped that. So if you need any assistance regarding monthly magazine அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ள இல்ல நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ள நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணீங்க, எதர் கவியலகன் இல்ல என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா we shall proceed for that. Those are appearing for 25 மட்டும். Is that fine? எஸ் மேம். Okay. Kritika, what do you think? Like monthly magazine வந்து நீங்களே படிச்சுப்பீங்களா இல்ல we need to cover that? Okay. Cover panna, it will be better, I guess, ma'am. Okay. We shall see to that, right? Till Wednesday, it's open. Like, உங்களுக்கு நீங்களே பண்ணிப்பீங்கன்னா you should
tell us. இல்ல we need அப்படின்னா you should inform us. Accordingly we shall plan. And that's all. Like current affairs important. அதை நீங்க இப்போதுல ஸ்டார்ட் பண்ணா it will be better, right? And that's all for geography. உங்களுக்கு வர எந்த இடத்துல நீங்க என்ன படிச்சாலும் சரி, PYQ சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you can ask me. And apart from that, is there any other thing? Do you need help with respect to your preparation? Okay. How do you feel the geography session? So overall, 21 class meet பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். Is it easy or? மேம் சில டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மேம் படிக்க, சில டாபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப வேகா இருக்கும். எஸ் மேம். ஏன்டா அது எடுத்தோங்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, தென் 5 to 6 கொஸ்டின்ஸ் வரும். சம்டைம்ஸ் அது ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து வந்துருச்சு அப்படின்னா லைக் நம்ம தான் 10 கரெக்டா எழுதிட்டு உள்ள போயிடலாம். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ரொம்ப நெகட்டிவ் போகாம இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் அப்படின்னா எழுதிடலாம். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் சம்திங். இந்த டெய்லி எம்சிக்யூ அட்டன் பண்றீங்க இல்லையா, நீங்க வந்து ரொம்ப ஸ்பீடா அட்டன் பண்றீங்க. அவ்வளவு ஸ்பீடு தேவையில்லை. நானே கம்மி டைம் தான் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்தா லைக் 4 minutesல எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க 5 கொஸ்டின்ஸை. சம்டைம்ஸ் அப்படி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் இன்கரெக்ட்ங்கிறது வந்து கரெக்ட்னு பார்த்துருவோம். ப்ராப்பரா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். இல்லை அப்படின்னா லைக் வாட் டு சே, கொஞ்சம் பொறுமையா போட்டு அந்த கொஸ்டின் கரெக்டா வந்திருக்கும். சில கொஸ்டின்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி. ஸோ கைண்ட்லி கீப் அ நோட். ஒரு கொஸ்டின் வந்து 1 minute வரைக்கும் போகலாம். இப்போதைக்கு 2 minutes வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 minutes வரைக்கும் போனாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிசாட் வந்து இருக்கும். சீரீஸ்ல இருந்து கேட்டிருக்கேன், சீரீஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் சில கொஸ்டின்ஸ்க்கு. சிசாட்டுக்கு வந்து அக்யூரேட்டா 2 minutes வரைக்கும் எடுத்துக்கலாம், 2 hour இப்போதைக்கு. ஸோ கீப் தட் இன் மைண்ட், ரைட்? ரொம்ப ஹரிபரியாலாம் எழுத வேண்டாம், பொறுமையா எழுதுங்க. அப்படி எழுதி தப்பு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு ரீசன்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஃபாஸ்டா அட்டென்ட் பண்றது தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். ஆவரேஜ் டைமே ரொம்ப கம்மியா இருக்கு, 3 minutes இருக்கு. டோட்டலா நீங்க எல்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அதோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 minutesக்குள்ளலாம் வந்து இது கம்ப்ளீட் பண்றது அவ்வளோ ஹரிபரி வேண்டாம். ஒரு 5 minutes ஆவது எடுத்துக்கோங்க, 5 to 7 minutes, ரைட்? இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். ஓகே. From Monday onwards, we are going to discuss about economy. Economy பிடிக்குமா இல்ல பிடிக்காதா உங்களுக்கு? நோ கமெண்ட்ஸா? பிடிக்காதா மேம். ஓகே. ஆனா எங்களுக்கு 11th 12th நடத்த ஸ்டாஃப் கொஞ்சம் போர் அடிச்சுட்டுங்காட்டி பிடிக்காம போயிடுச்சு. சரி, ஓகே. நானும் இப்போ ஸ்டாஃப் தான். How I am taking geography? இன்ட்ரெஸ்டிங் மேம். ஓகே, let it be. எக்கனாமி நல்ல சப்ஜெக்ட் தான். சி அதுலயுமே இதே மாதிரி தான், டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது புரிஞ்சிடும். இது ரொம்ப ஸ்பீடா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிருக்கோம் நம்ம. லைக் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம், திருப்பி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா எக்கனாமி இவ்வளவு ஸ்பீடா இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ரொம்ப பொறுமையா தான் அந்த கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இஃப் பாசிபிள் அப்படின்னா நீங்க லைவ் அட்டன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ நீட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி. இப்போ நான் வந்து சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபுல்லா சொல்லிட்டு கடைசி 15 நிமிஷத்துல டவுட்னா கேளுங்கன்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நானே கேட்டதில்லை. அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப பொறுமையான கிளாஸ் எடுக்கணும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நாளைக்கு போய் எக்கனாமி மினிஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா லைக் பேசிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க போய் கொஸ்டின்ஸே எழுத முடியும். அதுக்கப்புறம் ஸோ எக்கனாமி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் லைஃப் டூ. எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைவ் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிருங்க. முடியாத பட்சத்துக்கு சிக்கா இருந்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். ஃபீவர் இல்ல ஹெட் ஏக் அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். ஆர் பீரியட்ஸ் வாட் எவர், உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா யூ கேன் கோ. அதை தாண்டி இதை ஒமிட் பண்ணிட்டு நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கலாம்னு போயிட வேண்டாம். இஸ் தட் கிளியர் ரெகார்டிங் எக்கனாமி? மேம் லைவ்னா ஆன்லைன் சொல்றீங்களா இல்ல எது? புரியலப்பா எனக்கு. லைவ் கிளாஸஸ்னா ஆன்லைன் தான் ரெஃபர் பண்றீங்களா இல்ல இன்ஸ்டிடியூட்டுக்கு வருவீங்களா மேம்? இல்லடா, நான் வரமாட்டேன்டா. நான் தூத்துக்குடியில இருக்கேன். லைவ்னா ஓகே ஓகே. ஈவினிங் மீட் பண்றோம்ல, இந்த மாதிரி மீட் பண்ணா ஓகே. ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் வந்து அதை பொறுத்து கிளாஸஸ் வந்து எவ்வளவு சிம்பிளரா எடுத்து போக முடியும். ஐ கேன் ப்ரிப்பேர் அதை பொறுத்து.
அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் எக்கனாமிக் கிளாஸஸ் சண்டே வந்து நீங்க 9th 10th எக்கனாமி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, அட்லீஸ்ட் 9th 10th கூட ஆப்ஷனலா வச்சுக்கலாம். 9th மட்டும் முடிஞ்சா படிச்சுட்டு வாங்க for that class. Okay, that's all for today. Do you want tell anything regarding geography class apart from this? இது பெட்டரா இருந்திருக்கலாம்ங்கற மாதிரி? கேக்கலப்பா. இப்பவும் கேட்கல எனக்கு. அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க மேம். அப்படி ஓகே ஓகே ஓகே, then you can leave the class. Enjoy the weekend. எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா இந்த வீக்கெண்ட்? இல்ல நோ மேம். ஓகே.